இருக்குன்ற மாதிரியான விஷயங்களை ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இங்க இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் ஓட் பண்ண முடியுன்ற மாதிரிலாம் கிடையாது. மேபி நீங்க அது வந்து டவுன்லோட் பண்ணாலே நீங்க வந்து அதை ஓட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நாங்களாம் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியல. சோ அதனால நீங்க டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல இருந்தாலும் அந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்க அதை டவுன்லோட் பண்ணி முத்துக்குமரனுக்கு ஓட் காஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ்டு கால் கொடுங்க. சோ இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு ஓட்டிங் ஃபார்மேட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. எங்க ஆட்கள் வந்து ஓட்டிங்கோட எல்லா பாசிபிலிட்டிஸுமே உங்களுக்கு நிறைய போஸ்டர்ஸா போட்டிருக்காங்க. மிஸ்டு கால் நம்பர்ஸா இருந்தாலும் ஓட்டிங்கா இருந்தாலும். உகேஷ் ப்ரோ அவருடைய ட்வீட்ல போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலைல ஹாட்ஸ்டார் எப்படி ஓட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அவரும் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்டான விஷயங்கள் இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல இதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ மக்களை, பேசுங்க. விஜய், எல்லா ஸ்பேஸ் போடும்போதும் மேல நம்பர் போடுங்க. மிஸ்ட் கால் நம்பர் மட்டும் மேல போட்டு விடுங்க. ப்ரோ விஜய் ப்ரோ, அந்த கால் ஃபார்வர்டிங்னு வந்ததுக்கு கேட்டிருந்தேன்ல ப்ரோ வாட்ஸ்அப்ல, அதை பாத்தீங்களா? கேட்டீங்களா? என்ன இல்ல நான் ஒன்னும் கேட்கல. யாரு ராவணா? தேவேந்திரன் சார், நீங்க தானே அதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஒரு நிமிஷம் தேவேந்திரன் சார், நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க. நீங்க எங்ககிட்ட சொன்ன அந்த ஒரு கிளாரிபிகேஷன் அவர்கிட்ட கொடுத்துருங்க. அதாவது ஒண்ணு இல்லைங்க, ரெண்டே விஷயம் தான். ஜிஎஸ்எம்னு 2G மட்டும் வச்சிருந்தீங்கன்னா கால் போகும், ரிங் பேக் கிடைக்கும். இதே இது வந்து நீங்க இன்டர்நெட்ல இப்ப 4G 3G 4G வச்சிருக்கக்கூடியதுல நீங்க கால் பண்ணும்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருதுல்ல, இப்ப உள்துறை அமைச்சகம் வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னா கால் ஃபார்வர்டிங் போய் முடிஞ்சிடும். ஏன்னு கேட்டா அது கால் போயாச்சு மிஸ்டு கால். அதனால அது வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிகிற வரைக்கும் கால் வச்சு கால் ஃபார்வர்டிங் வர்ற வரைக்கும் வச்சுட்டு முடிச்சிருங்க. நீங்க பிஎஸ்என்எல் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, கண்டிப்பா ரிங் போகும். அல்லது நீங்க வச்சிருக்கக்கூடிய இதுலயே வந்து சிம்லயே நீங்க 2G மட்டும் செட்டிங்ஸ்ல போய் 2G மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணுங்க, அது ரிங் போகும். நீங்க விஓஐபியில போகும்போது இன்டர்நெட் வழியா போகும்போது அது வந்து கால் ஃபார்வர்டிங் அப்படின்னு வருது. ஆனா கால் போகும், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. பட் ஆனா முத்து இன்னைக்கு அட்லீஸ்ட் அது கம்ப்ளீட் பண்ணாலும் நல்லதுதான். ஸோ டாஸ்க் விளையாடுறா அப்படின்ட்டு இன்னும் ஓட்டு இப்ப போடுறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கும். முத்துக்குமரன் ஃபேன்ஸ் தாண்டி ஒரு சில ஸ்விங் ஓட் இருக்கும்ல, அன்னைக்கு டேக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஓட்ஸும் வரல. ஸோ இன்னைக்கு டியூஸ்டேவே பண்ணதுனால அந்த ஓட்லாம் வர்றதுக்கான சான்ஸ் இன்னும் அதிகம். இல்ல எனக்கு விஷயத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்கு, கேட்கவா? பேசு ஆஷிக், பேசு. இறுதியாக வாய்ப்பு கிடைத்தது. டேய், இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்கடா டே. உண்மையிலே தெரியல ஆஷிக், உண்மையிலே நீங்க ஆர்வி எல்லாம் வந்திருக்கீங்க போல. அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே நாங்க ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், வரலன்ற மாதிரி தான் இருக்கு, வர முடியலன்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே இங்க ரெக்வஸ்ட் காட்டுறாங்க எல்லாருக்குமே நான் கொடுத்துருக்கேன். இல்லடா, நீ 2 மணி நேரம் வெயிட் பண்ணன்னு சொல்லி நான் சே கிட்ட சொன்னேன் தெரியுமா? வெளியே போயிட்டு வான்னு சொல்லி நான் பைக் எடுத்துட்டு வெளியே போற அளவுக்கு வெளியே போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு திரும்ப வந்து கொடுத்து நான் நின்றுட்டு இருக்கேன். விஜய்கிட்ட கத்துறேன், விஜய் சேவாக்கு சச்சினு அப்படின்னு கத்துவான்ல, அந்த மாதிரி இருக்கேன் நான் கத்திக்கிட்டே இருக்கேன். என்ன பண்றது விஜய், இது என்ன பண்றது ஆஷிக், இது நல்ல நகைச்சுவை பதிவு தான். பட் வண்டி எடுத்துட்டு வெளியில போயிட்டு வந்தேன்னு சொன்னேன். இல்லப்பா, வண்டி எடுத்துட்டு வெளியில போயிட்டு வந்தேன்றதுல அழகா சொன்னீங்க, நல்லா அழகா. உன்னோட வழிய கூட எவ்வளவு ஒரு நகைச்சுவையா நீ சொல்ற பத்தியா? சரிக்கா நீ செய்யணும்னு முடிவு பண்ற. ஆனா அதுக்கு நான் இடம் கொடுக்காம இப்ப பிக் பாஸ்குள்ள உன்னை இழுத்துட்டு போறேன் பாரு. இப்போ இல்ல, இது என்ன பதிலா இருந்தாலும் ஒரு நிமிஷம் மக்களே, என்ன பதிலா இருந்தாலும் இப்போ ஹோஸ்ட் வந்து உங்களை வந்து வழி நடத்தி பதில சொல்லுவாரு. நான் மேல வந்து பின் பண்ணிருக்கேன் பாருங்க, எப்படி வந்து ஓட்டிங்கோட ப்ராசஸ், அவருடைய நம்பர், ஹாட்ஸ்டார்ல வந்து நீங்க எப்படி போடணும், அந்த ஒரு போஸ்டர் மாதிரி நாங்க ரெடி பண்ணிருந்தோம், அதை நான் மேல பின் பண்ணிருக்கேன். சோ இதுதான் நம்பர். அப்படியே நீங்க ஸ்பேஸ்ல கேட்டுக்கிட்டே கூட லிசனர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா ஓட் பண்ணுங்க. நம்பருக்கு வந்து மிஸ் கால் கொடுங்க. நவ் இட்ஸ் ஓவர் டு யூ ஆஷிக், பேசுங்க. அதாவது இப்போ அந்த பொட்டி வச்சுட்டு 50,000 அப்படின்னு இதைதான் நான் முதல்ல கேட்க வந்தேன். சரி, அதை மாத்திட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப 50,000 இருக்குல்ல, இப்ப 50,000 இருக்கும். என் முத்து வந்து இந்த டாஸ்க்கு இப்ப யாராவது ஒரு நபர் விளையாண்டாதான் அடுத்த கட்டம் இது வந்து நகரும்
அப்பதான் வந்துட்டு 50,000ன்றப்போ அது 2 லட்சமா மாறுது. 2 லட்சமா மாறும்போது டைம் டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், இல்ல டிஸ்டன்ஸ் அதிகமா வைக்கலாம், இல்ல என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சரியா, ப்ரோமோ 3 பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ ப்ரோமோ 3ல அவங்க 50,000 சொன்னோன்னா யார் வர்றீங்களோ கை தூக்கலாம்னா டக்குன்னு முத்தும் ரயானும் ஏமா கை தூக்கிட்டு வர்றாங்க. அப்ப அந்த கேட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் முத்துக்கும் தெரியாது, அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது அங்க அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா நான் சொல்றது? எவ்வளவு 30 மீட்டர்னு சொல்லிட்டாங்க, ஆனா அங்க என்ன இருக்கும் ஏது எதுவுமே சொல்லல. இப்ப கேட்டு திறந்தோன்னா வெளியே வந்துட்டு டைம் ஓடுது, போய் எடுத்துட்டு வந்துடுறாரு. இதுதான் நடக்குது. ப்ரோமோ பார்த்துட்டோம், பார்த்த வரைக்கும் சொல்றேன். இப்ப எனக்கு என்னன்னா, விஜய் டிவி இந்த இடத்துல யாரு ஃபர்ஸ்ட் வாலண்டரியா வர்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா லைவ் பார்த்தாதான் தெரியும். இவங்க கை தூக்குனதுக்கு அப்புறம் வீட்டின் கதவுகள் பூட்டிருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒன்னு ரெடி பண்ணிட்டு தான் கூப்பிடுறாங்க. அப்படிதான் கூப்பிடுவாங்க. நம்ம 1 hour மாதிரி டக்கு டக்குன்னு எடிட் பண்ணலாம் கூட மாட்டேன். ரெடி ஆனோன்னா இப்போ எந்த நபர் வந்து கை தூக்குறாரோ அந்த நபருக்கு வந்துட்டு போவேணான்னு நினைக்கும் போது அந்த டிஸ்டன்ஸ்ல ஏதாவது ஒரு தடைய ஏதாவது ஒண்ணு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல வரவே முடியாதுன்ற கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது என்ன சௌந்தர்யா மத்த எல்லாருக்குமே அந்த சாரி ஆஷிக், இதுதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே வேர்டை தான் நான் சொன்னேன். என்னன்னா 50,000 இருக்குன்ற பொழுது அவங்க டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் 30 மீட்டர் வச்சிருக்காங்க, டைமையும் வச்சிருக்காங்க. உங்களுக்கு அமௌண்ட் ஏற ஏற டிஸ்டன்ஸ ஜாஸ்தி பண்ணிட்டு டைமிங்க கம்மி பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டைம் கம்மி பண்றதுன்னு விடு, இப்ப வரையில ஏதாவது ஒரு தடை மாதிரி அதை இது பண்ண வரணும். ஆனா இருக்கும் கண்டிப்பா இருக்கும். டைம் ஆக ஆக எல்லாத்தையுமே ப்ரோமோட் பண்ணுவாங்க. ஐ மீன் டைம் ஆக ஆக இது சுவாரஸ்யப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி எந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுற கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எந்த கண்டஸ்டன்ட் சேலஞ்ச் பண்ண போறாங்களோ இவங்களை நம்ம தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்பதான் நாங்க கொண்டு வந்து வைப்போம். இப்ப அபி வந்து வாயை மூடு ஆஷிக், நானே வந்துட்டு பயத்துல இருக்கேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதையும் பதிவு பண்ணிட்டு நான் மியூட்ல இருக்கேன். என்ன அப்படின்னா, இப்ப வந்து இப்படி ஒண்ணு இருக்கா, முத்துக்குமரன் வந்து அந்த ரயானுக்கு வந்து அந்த கப் எடுக்கும்போது இத்தனை செகண்ட்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்இடிலயோ இதுலயோ போடவே இல்லை. முத்துக்குமரனா என்னன்னா 90 செகண்ட் போயிட்டாங்க. இந்த இது யோசிக்கும் போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க யார் கை தூக்கி முன்ன வர்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்க டாஸ்கை டிசைன் பண்ணுவாங்களோன்னு தோணுது. நான் சொல்றது புரியுதா? இப்போ ரயானும் இப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. இப்போ கேஷ் பாக்ஸ்ன்ற ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டிஸ்ல ஒரு ப்ராபபிலிட்டில ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப அதை முத்துவும் முடிச்சிட்டாரு, ரயானும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு. பாக்கி இருக்கிற 4 கண்டஸ்டன்ட்டுக்கு தான் அவங்க இனிமே இதெல்லாம் யோசிச்சு ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேஷ் பாக்ஸோட ஆஃபர் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு டைம் தான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி அது இருக்கும்னு எனக்கு தோணல. இல்ல எனக்கு தெரிஞ்ச அந்த டாஸ்க் லெட்டர் படிச்சா நமக்கு அது லைவ் இப்ப ஈவினிங் வந்து அதுதான் நானும் சொல்றேன். டாஸ்க் பத்தியே தெரியல நமக்கு. அது என்னன்னா வந்திருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்றதே தெரியல. ஆனா என்னன்னாக்கா இப்போ அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. ஏன்னா ஓன் ரிஸ்க்ல தானே இது பண்றாங்க. ஒரு தடவை கலந்துக்கலான்ற மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, இப்போ விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம். விருப்பம் உள்ளவர் கலந்துக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஆள் தான் கலந்துக்கலாம்னு வரும். இல்ல இப்போ கேஷ் பாக்ஸோட ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு டைம், அப்புறம் அவங்க நினைக்கிற கண்டஸ்டன்டே வரமாட்டாங்களேடா வெளியில. கேஷ் பாக்ஸ் எடுத்து வெளியில போக மாட்டாங்களே. இப்போ நீ பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், முத்துவும் ரயான் இதை ஏன் டாஸ்கா வச்சாங்கன்னு உனக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல. இதை ஏன் டாஸ்கா வச்சாங்கன்னா டாஸ்க் அங்க பெஸ்டா ஆடுறது யாரு? முத்துவும் ரயான். இந்த முத்து ரயான்ல யாரு போனாலும் அவங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான்ப்பா. நான் என்ன சொல்றேன்னா டைம் ஆக ஆக ரூல்ஸ் அவர் மாத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். முத்துவுக்குன்னா ஒரு ரூல்ஸ், மத்தவங்களுக்கு ஒரு ரூல்ஸ். அப்படிதான் இப்ப பிக் பாஸ் போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் வரலாம். பங்கேற்றவர்களே மறுபடியும் பங்கேற்க முடியாதுன்ற மாதிரி ரூல்ஸும் வரலாம். இருக்கிற 4 பேர், மீதி இருக்கிற 4 பேருமே இது கண்டிப்பா இதை வந்து அட்டன் பண்ணணும்ன்ற மாதிரியும் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் முத்துவுக்கும் ரயானும் இப்ப எடுத்துக்கிட்டாங்க பத்தியா ரிஸ்க், இதுவே அவங்களுக்கு லாஸ்டா இருக்கும் தான் எனக்கு தோணுது. இனிமே வர்ற ரிஸ்க வந்து ஃபர்தரா இன்னும் டைம் ஆக, நான் சொல்றது தான்டா, இன்னும் டைம் ஆக டிஸ்டன்ஸை அவங்களுக்கு தூரப்படுத்தலாம், டைமிங்கையும் கம்மி பண்ணலாம். நம்ம சொல்ற மாதிரி ஏதாவது அந்த பாதைகள்ல வந்து நாங்க மூடி இருப்போம், நீங்க இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்குள்ள நீங்க வந்து உள்ள வந்துடணும் அப்படின்ற மாதிரியே அவர் கொண்டு வரலாம். எனக்கு இதை மட்டும் சொல்லேன். இப்ப 10 லட்சம்னு ஒரு கேஷ் பாக்ஸ் வைக்கிறாங்கன்னு வைவேன், அதுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் போறான்னு வைவேன்,
அந்த பர்டிகுலர் டயத்துல அவனால வர முடியலைன்னா அந்த 10 லட்சத்தை அவன் எடுத்துக்கலாம் தானே? ஆமா, எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில வந்துட வேண்டியதுதான். எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே போகணும் தானே? ஆமா, அவ்வளவுதான். அவுட் ஆஃப் த கேம். அதோட கேஷ் பாக்ஸ் முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு முத்து நீ விளையாட மாட்டான். அவ்வளவுதான். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கிறனால ஈஸியா இருக்கிறதுனால இதுதான்டா ஏண்டா டேய் இததாண்டா நான் அந்த ஸ்பேஸ்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். முத்து வந்து ஏன் ஒருத்தர் கேட்டாரு, இல்ல கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க போய் முத்து போய் 50,000க்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதை பண்ணணும், நம்மளுக்கு எல்லாம் ஒரு மாதிரி பயமா இருக்குன்னு சொன்னாரு இல்லையா. நாங்க என்ன யோசிக்கிறோம், நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயம் வரும்பொழுது முத்துவும் ரயானும் மட்டும்தான் கொஞ்சம் என்னென்னலாம் அவங்க பண்ணுவாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கேம்ல வந்து இது அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி எடுத்துட்டு போங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்னும் இது வந்து எப்படி மூவ் ஆன் ஆகுன்ற லெவல்ல எல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க இல்லையா. அதனால அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறதுல வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி. இப்ப ரயானுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. முத்துவுக்கே நம்ம பாக்குறது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்குது. அவர் மெயின் டோரை திறந்து இவ்வளவு தூரம் ஓடி வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்ப இப்ப எடிட்லயே இவ்வளவு தூரம் காட்டுறாங்கன்னா, அப்போ நிஜத்துல அது எவ்வளவு தூரம் இருந்திருக்கணும், லைவ்ல பார்க்கும்போது நமக்கு தெரியும். அப்படி இருக்கு ரயானுக்கு வந்து இதோட கொஞ்சம் அதிகம். இதோட அடுத்த வெர்ஷன், இதோட அடுத்த அப்டேட் ஆன விஷயத்தை தான் அவங்க வச்சிருப்பாங்க. மீதி இருக்கிற இன்னும் 4 கண்டஸ்டன்ட்டுக்கு இதை விட இன்னும் ஜாஸ்தியா தான் அவங்க வைப்பாங்க. தேங்க் காட் இவங்க 2 பேரும் இப்ப முடிச்சுட்டாங்க. சொல்லுங்க சிஸ்டர். இமாத் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அதுல என்னன்னா செகண்ட் ரவுண்ட் ஃபார் கேஷ் பாக்ஸ் இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காரு. யாருனாலும் கலந்துக்கலான்ற மாதிரி. அத வந்து ரிஸ்க் இவங்க 2 பேரும் எடுக்க மாட்டாங்கன்னு தான் நாங்க சொல்றோம். யார் வேணாலும் கலந்துக்கலாமா, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து முத்துவும் ரயானும் எப்படி இருக்கிறாங்கன்றதை தாண்டி இவங்க 2 பேர்ல ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா ரூல்ஸை கூட மாத்திருவாங்க. இப்ப யார் வேணாலும் எடுக்கலான்னு வருது இல்ல. ஒரு சிட்டிங் இவங்க 2 பேரும் முடிச்சிட்டாங்க இல்லையா. முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இவங்க கொஞ்சம் சேஃப், ஆட்டத்தை ஆடிட்டாங்க, சேஃப் ஆயிட்டாங்க. நீ சொல்றது கரெக்ட். ஆனா நீ சொல்றல ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு தடவை தான் விளையாடணும்ன்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அது வராதுன்ற இருக்கலாம். இல்ல செகண்ட் ரவுண்ட்ல மேபி இல்லாம இருக்கலாம், தேர்ட் ரவுண்ட்ல வரலாம், ஃபோர்த் ரவுண்ட்ல வரலாம். இல்லக்கா, அவங்களுக்கு யாராவது ஒரு ஆளு போகணும், அவ்வளவுதான். அது இப்ப இந்த டாஸ்க்ன்ற மாதிரி எனக்கு அவங்களுக்கு பவித்ரா பெட்டி எடுத்துட்டு போக கூடாது, புரியுதா? அவங்களுக்கு பவித்ரா பெட்டி எடுத்துட்டு போக கூடாது. பவித்ராவுக்கு அவங்க எப்படி கொடுக்கணும்னா, இது லிவிங் ஹால், கிச்சன்ல இருந்து லிவிங் ஹாலுக்கு யாரு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வராங்களோ அவங்களோட சேலரியில ஆட் ஆகும் 10 லட்சம் தான் கொடுக்கணும். அக்கா, இப்ப எனக்கு என்ன பயம் சொல்றேன், இது முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனை சார்ந்த பயம் தான், அதனால பயப்பட தேவையில்லைன்றேன். ஆனா எனக்கு என்னன்னா, இப்ப அவங்க டைமும் டிஸ்டன்ஸும் தான் சொல்றாங்களே தவிர பாதையில என்னென்ன தடைகள் இருக்குன்றதெல்லாம் சொல்லல. இப்ப இந்த 30 செகண்ட் தானே. நான் இப்போ கேம் ஸ்பிரிட் முத்து ரயானை விட முத்துக்கு அதிகம். முத்துவால இது பாசிபிள்னு ஒரு பர்சன்டேஜ் இருந்தா கூட ட்ரை பண்ணிடுவான், புரியுதா? இது வந்து இப்போ முத்து வந்து அந்த கப் எடுக்கிறதுல கூட ரயான்ட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, பண்ணிருக்கலாம் ஈஸி, டக்குன்னு முடிச்சிருக்கலாம், என்னென்னலாம் நீ முதல்லயே இவ்வளவு டைம் எடுத்துட்டா நான் அதுக்கு அவ்வளோ இது பண்ணுவான். ராணா வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லுவான்ல, ஒரு சோஃபாவே பல ஆங்கிள் பார்ப்பான்ற மாதிரி அந்த இது பார்ப்பான். அப்ப அந்த டைம் வச்சு வெளில போகும்போது அப்படி ஏதாவது ஒண்ணு அடிச்சிருமோன்ற ஒரு கற்பனை பயம் தான் எனக்கு இருக்கே தவிர இது இல்லை. இந்த டாஸ்க் வந்துட்டு அதான் இப்ப எல்லாருக்கும் என்னன்னா, இப்ப கீரி பிள்ளையும் அதான் ட்விட்டா போட்டிருக்காப்புல, டேய் முத்து வந்து அடுத்த கட்டத்துக்கு எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாம் சாமியை வேண்டிக்கணும். இப்ப வந்து ட்விட்டை பார்த்துட்டு நான் வந்தேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க திரும்பி 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 முத்து வந்து இது அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான்னு நினைக்கிறத விட, நான் முத்து வந்து எப்படி பண்ணுவான்றதுதான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். 2 பேருக்குமே இதோட அப்கிரேட் வெர்ஷன் எப்படியும் போலான்ற ஒரு தாட் இருக்கும். அதனால அவங்க 2 பேரும் சேஃபா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்டே விளையாடி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இன்னொரு ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்கல்ல. அக்கா, ஜாக் வந்து கேக்குதா? கேக்குது. ஜாக் வந்து போகவே போகாதுக்கா. இந்த மாதிரி ஓடி டக்குன்னு எடுக்கிறது இதெல்லாம் ஜாக்லின் கிடையாது. எனக்கு மீதி 4 பேருமே இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணல. 4 பேருமே சரிதான். விஷாலையுமே நான் சேர்த்துக்கிறேன். 4 பேருமே பண்ண மாட்டாங்க. அங்கதாக்கா நான் முரண்படுறேன். நான் சொல்றதை கேளு. உனக்கு இப்ப நீ 5 லட்சம் கேஷ் பாக்ஸ் வைக்கிறாங்கன்னு இவன் இது வரைக்கும் சீசன்ல அங்க 5 லட்சத்தை யாருமே எடுக்கலைன்னா பெட்டியை மறுபடியும் எடுத்துட்டு போய் 7 லட்சம் கொண்டு வருவாங்க. அதை யாருமே எடுக்கலைன்னா 10 லட்சம் கொண்டு வருவாங்க. எடுத்தா வெளியே போயிடணுன்றதுனால அங்க யாருமே எடுக்க மாட்டாங்க. இப்ப இதே 5 லட்சம் 7 லட்சமாவோ 10 லட்சமாவோ 15 லட்சமாவோ ஆச்சுன்னா எடுத்தும் கேம்ல தொடராமனா 0.01% கூட ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குன்றேன். புரியுதுடா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் யோசிக்கிறதா நானும் சொல்றேன். இப்ப நீ உன்னுடைய சொல்றல, இது முழுக்க முழுக்க என்னோட பயம்தான் அப்படின்ற மாதிரி நீ சொல்ற மாதிரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவங்க இதுக்காக தான் இந்த டார்கெட்டை வச்சிருப்பாங்க, இந்த டிராப்பை வச்சிருப்பாங்கன்னு முத்து கெஸ் பண்ண மாட்டாருன்னு நீ சொல்றியா? கெஸ் பண்ண மாட்டாருன்னு சொல்லல. என்னால முடியும், நான் ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கை
இதாயிடக்கூடாது. இப்ப 50,000 எடுத்துட்டு நின்றா அத பாத்தியா, அவர் அது யோசிக்க மாட்டாருன்னு நீ சொல்றியா? இப்போ நான் என்ன சொல்றேன், முத்து போய் எடுக்காம அந்த ஃபர்ஸ்ட் 50,000 போயிட்டு வேற யாராவது எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கேன், முத்து போலன்னு வச்சுக்கோ, இவர் கண்டிப்பா என்ன சொல்லுவாரு, எல்லாருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கொண்டு வருவாங்க. நீ சொல்ற 10 லட்சத்துல சாதாரண இதுல வைக்க மாட்டாங்க. இப்ப 50,000ன்றதுனாலயும் 2 லட்சம்ன்றதுனாலயும் ரொம்ப கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்காங்கடா. நான் டைமிங் சொல்றேன், டிஸ்டன்ஸ் சொல்றேன், ரொம்ப கொஞ்சம் கிட்டவே வச்சிருக்காங்க. 10 லட்சம் எல்லாம் போகும்போது இன்னும் நீ வேணா பாரு, இன்னும் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வேற வேற மாதிரி கொண்டு வருவாங்க. அப்ப எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். முத்து வந்து இந்த இடத்துல இல்ல, அவர் வந்து இப்ப நம்ம சொல்ற அந்த 4 பேர் கூட ஒருத்தரா இருந்தாருன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? இல்லக்கா, இது உன்னோட கருத்து. நான் இதை அப்படியே முடிச்சிடுறேன். அப்புறம் நிறைய பேர் கை தூக்கிருக்கேன். இது உன்னோட கருத்து. எனக்கு என்னன்னா, இது வந்து ஓன் ரிஸ்கை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இது எல்லாருமே நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும் அப்படி. ஏன்னா இப்ப தோத்துட்டா நான் வெளியே போயிடணும் அப்படின்றப்போ நான் எதுக்கு வந்துட்டு கலந்துக்கிறணும் அப்படின்ற அதே ஒரு ரிஸ்கா உண்மை அவர் இருக்கு. எடுக்க மாட்டாருன்னு ஆனா தான் ஆஷிக் ஆனா நானும் நீ சொல்றேன். நீ நீ சொல்ற இன்னொரு பாயிண்ட நான் அக்ரி பண்றேன். ஆல்ரெடி கலந்தவங்க கலந்துக்கிற கூடாதுன்னு வேணா சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதை நான் அக்செப்ட் எனக்கு அது பண்றேன். தோணுது. ஆனா எல்லாருமே கலந்துக்கணும்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. அப்படி ஆல்ரெடி கலந்துக்கிட்டவங்க கலந்துக்கிற கூடாதுன்னா முத்து ஸ்மார்ட் பிளே சூப்பர். முத்துவும் சரி, இது தயானும் பண்ணுவாங்க. நீ வேணா பாருங்க, இது கண்டிப்பா இதை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ கேஷ் ஜாஸ்தி ஆயிடும். கேஷ் ஜாஸ்தியா இருக்கும் போது அவங்களோட ஆட்களை சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தவங்க எடுத்துட்டு வெளியில போறதுதான் அவங்களுக்கான ஸ்மார்ட் மூவா அவங்க பாப்பாங்க. புரியுதா? அந்த டைம்ல இன்னொன்னு சொல்றேன் பாரு, யாரெல்லாம் சேலஞ்ச் பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரியான மூவை தான் சேனல் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ விசால அமௌண்டோட ஃபைனலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னு தோணுது. மேபி இருக்கலாம். ப்ரோ ஹலோ ப்ரோ, இதுல இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. என்னன்னா ப்ரோ, ஆசிக் ப்ரோ உங்ககிட்ட தான் சொல்றேன். இது வந்து நான் சின்ன வயசுல அத்லெட்டிக்ஸ்ல இருந்திருக்கேன். நீங்க 30 மீட்டர்னு சொல்றீங்க, ரிட்டர்ன் யார் கால்குலேட் பண்ணுவோம்? மொத்தம் 60 மீட்டர் ஆகும். மொத்தத்துல போவர் 30 மீட்டர், வர 30 மீட்டர், மொத்தம் 60 மீட்டர். 60 மீட்டர் நீங்க 15 செகண்ட்ஸ்ல போகணும்னா நாங்க அத்லெட்டிக்ஸ்ல ஸ்பிரிண்ட் ஓடுவோம். நார்மலா ஸ்பைக்ஸ் போட்டுருவோம், நேரா ஸ்ட்ரைட்டா சல்லுன்னு ஓடிடுவோம். அது பிரச்சனை இல்லை. இவனுங்க என்னமோ வளைஞ்சு நெளிஞ்சு வந்து பாக்ஸ் எடுத்து திருப்பி ரிட்டர்ன் போய் வளைஞ்சு அந்த இடத்துல ஒரு முத்து ஓடுனதை பார்த்து ஓடின வேகத்துக்கு லைட்டா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுங்கன்னாங்க, கண்டிப்பா கீழே வந்து இம்பேலன்ஸ் ஆகி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு கேள்வி, இப்ப அந்த பெட்டி விழுந்துருந்துச்சுன்னு வைங்களேன், திரும்ப அதை எடுத்துட்டு வர்றது கூட மிஸ் ஆயிருக்குங்களா? அவரு ஒரு செகண்ட் அந்த இடத்துல திரும்ப இருந்தா கூட அது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. 15 நிமிஷம் நம்ம முக்கி ஓடனா கூட 60 மீட்டர் ஓடலாம், ஓட முடியாதுன்னு சொல்ல. 10 செகண்ட்ல ஓடலாம், ஆனா ஸ்ட்ரைட் ஓடலாம், ஒரே ஸ்ட்ரைட்டா. இந்த கேர்வ்ல ஒன்னா அத்லெட்டிக்ஸா இருக்கவங்களே கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போய் நின்று ஸ்டாப் பண்ணி அதே ஸ்பீட்ல ரிட்டர்ன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் என்னை பொறுத்த வரைக்கும். இதை ஒரு பண்ணதே ஓடும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் மனசுல டப்புன்னு அடிக்குது. என்னடா ஒரு செகண்ட் கால் மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சது கதை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க். இது எப்படியா அவர் பண்றாருன்னு தெரியல. அதான் சொல்றேன், அந்த ரிஸ்க முத்து இப்ப ஃபர்ஸ்டே எடுத்திருக்கிறது நல்லதுன்றதான் நான் சொல்றேன். ஏன்னா இன்னும் போக போக கேம வந்து இன்னும் போக போக கேம வந்து இன்னும் போக போக கேம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப ஹார்ட்ஷிப்பா கொண்டு வந்துருவாங்க. அப்ப என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா, அப்பெல்லாம் வந்து நிஜமா நான் சொல்றேன், முத்து வந்து ஒரு கேம்ல அவுட் ஆஃப் த கேம் இருந்தாங்கன்னா ரூல்ஸ் சத்தியமா மாத்துவாங்கடா. கண்டிப்பா மாத்துவாங்க. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லாரும் முத்து இல்லாட்டி இவரு கண்டிப்பா இந்த நேரம் அதை மாத்திருப்பாங்க. முத்து அதே மாதிரி இப்போ ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல கூட போட்டிருக்காரு, ஏங்க நாங்கள பிபி மாத்திரை தான் வாங்கி சாப்பிடணும் போல, உங்களுக்கு வந்து புரியல, முத்து வந்து ஃபர்ஸ்ட் ஆளா தான் போவான். அவன் ஃபர்ஸ்ட் ஆளா தான் வருவான்றது தெரிஞ்சுதான் அந்த டாஸ்கே வச்சிருக்காங்க. நல்ல வேளை அவன் ஃபர்ஸ்ட் ஆளா வந்துட்டான் தான் நானுமே சொல்றேன். இன்னும் போக போக, ஏன்னா நம்ம இந்த ஷோல நிறைய பாத்திருக்கோம். செங்கல்லாம் டிடிஎஃப் எல்லாம் முத்து விளையாண்டதுக்கு அப்புறம் எல்லாம் நிறைய கேம் அவங்க ஸ்டாப் பண்ணதெல்லாம் நம்ம பாத்திருக்கோம். அதெல்லாம் போட்டிருந்தா டிடிஎஃப் வின்னர் முத்துக்குமரன் தான். அதையே ஸ்டாப் பண்ணவனுங்க அந்த டீம். ஆஷிக் மிஸ்டர் ஆஷிக் ஆஷிக் ஹாப்பி மக்கர சங்கராந்தி. அப்படின்னா பொங்கலா? எஸ். அடப்பா இப்படி முடிச்சு விட்டியாடே. எனக்கு தெரியாது. இனிய தை திருநாள் நல்வாழ்த்து. எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நான் விஷ் பண்ணுவேன், உங்களுக்கு மட்டும் தான் விஷ் பண்ணேன். ஆனா சடன்ல வந்து என்ன திட்டிட்டு வேற போனீங்க. இட்ஸ் நாட் தட் பர்பஸ் ஐ ஹவ் கம். பொன்னி மேம் என்னதான் சொன்னாலும் ஒரு ப்ரொஃபஸரோ டீச்சராவோ இருந்து இது தேவையில்லாத விஷயம் தான் நானும் சொல்லுவேன். எல்லாத்துலயும் நான் முன்னாடி போறேன், ஹார்டு பிளே உழைக்கிறேன், தேவையில்லாத உழைப்பு தான். அது எங்க தேவையோ அங்க போட்டா போதாதா? அதான் அவருமே அதை யோசிச்சிருப்பாருங்க. நம்ம எல்லாருமே இது ஒரு ரிஸ்க்னு நம்ம ஃபீல் பண்ற மாதிரி அவரு ஃபீல் பண்ணிருப்பாரு. இன்னொன்னு என்னன்னா, அவருக்கு டீம் மேல நம்பிக்கை இல்ல, சேனல் மேலயும் நம்பிக்கை இல்ல. இதை நம்ம செய்யாட்டி நம்மளுக்கு இதோட பெரிய ட்விஸ்டா வச்சிருவாங்களோன்றதுக்காக அதை ஃபர்ஸ்டே செஞ்சுட்டாரு. அவ்வளவுதான்.
ஆமா. வெளியில இருக்கிற மக்கள்னா, நீ வெளியில வின்னரா வரணும் எதிர்பார்க்கிறவங்க கிட்ட ஒரு செகண்ட் மிஸ் ஆனா என்ன ஆகும்? ஹி நோஸ் ஆல் த பிளேஸ். சும்மா அதுவும் ஃபர்ஸ்ட்டு பேசும்போது கூட முன்னாடி போய் 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 பேசிட்டு, இல்லன்னா அந்த 3 பாயிண்ட்ஸ் இவருக்கு வர வேண்டிய 3 பாயிண்ட். தேவையில்லாததெல்லாம் பண்ணுவாரு. பொன்னி மேம், அன்னெசரி யூ ஆர் சப்போர்ட்டிங் திஸ் கை சொல்லுங்க. மேம். இங்க வந்ததுனால எனக்கு இந்த ஓடிபி அது எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் காலைல இங்க வந்தாலும் மறந்து ஆக்சுவலி ஸ்ட்ரைக்கே ஆகல ஓட் போடுற விஷயம். இன்னும் 4 போன்ல ஓகே இந்த போன்ல இருந்து எடுத்து போடலான்னு பண்ணிட்டு இவ்வளவெல்லாம் ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு நம்மளோட பர்சனல் டைம் எல்லாம் கொடுத்து எவ்வளோ வேலை இருக்கு. நான் விஜயை பத்தி ஒரு டைம் இந்த பையன் எதுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் போடுறாரு, அவர் நம்மள ஃபோர்ஸ் பண்ணாலும் நம்ம போறோம். தேவையில்லாம சம்டைம்ஸ் அன்னெசரியா கான்வர்சேஷன் கூட வருதேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் மார்னிங் வந்ததுனால இதை நம்ம இன்னைக்கு மறந்துட்டேமேன்னு யூஸ்ஃபுல்லாவும் இருந்தது. பட் இந்த தேவையில்லாத விஷயம்லாம் பார்க்கும்போது போடா டேன்னு தோணுதுங்க. நீங்க டீச்சரா எல்லா மாணவனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. பட் நாங்க அங்க வரல. நீங்க இன்னும் நான் தான் சொல்றேன்ல, இப்ப நீங்க இதை பத்தின டிஸ்கஷனே வேஸ்ட். எனக்கு ஆஷிக் சொல்றாரு, இது இதே மைண்ட் செட்ல நிறைய பேர் இருப்பாங்களேன்றதுக்காக நான் சொல்றேனே தவிர, நீங்க இந்த கேமோட லெட்டர் இன்னைக்கு லைவ்ல எப்படி அந்த லெட்டர் ஃபுல்லா படிப்பாங்களா, அதை கேட்போம். அடுத்தது இன்னும் 2-3 நாள் இருக்கு. இன்னும் 2-3 நாளுக்கு சம்பவங்களும் இருக்கு. ஒரு மிட் வீக் எவிக்ஷன் ஒண்ணு வரும். கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு ஒருத்தவங்க போவாங்க. அதுக்கு நடுவுல இந்த பிளேவெல்லாம் இப்படிதான் இந்த டைம்ல தான் அவங்களால சுவாரஸ்யமா எடுத்துட்டு போக முடியும்ன்றதுக்காக ஒண்ணு பண்றாங்க. அவர் போன வாரம் நீங்க பிஆர் வச்சு பிஆர் உள்ளே பிஆர் இருக்காரு இன்னைக்கு காலைல ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே அவங்க சொன்னாங்க. சோ என்னதான் பிஆர் இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் இருந்தாலும் என்னுடைய உழைப்பை நான் கடைசி வரைக்கும் போட்டிருக்கேன் அப்படின்றத அந்த தம்பி நிரூபிக்கிறான். அவ்வளவுதான். சரி புண்ணியக்கா சொல்லுங்கப்பா. ஐயோ என்னவோ நினைச்சேன், நீங்க பேசினதுலயே மறந்துட்டேன். பாத்தியா நான் எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டேன். இல்லக்கா எல்லாரும் பாசிட்டிவா ஐயோ இல்ல பாசிட்டிவா பேசுற மாதிரினா பேசுங்க. ஏன்னா ஏற்கனவே பாவம் எல்லாரும் அந்த ஸ்பேஸ்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்ப சொல்லுங்க. நம்மளுக்கு அப்டேட் தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு அவர் எடுத்துட்டாருன்னு. இன்கேஸ் அது நமக்கு தெரியலன்னா நம்ம மனசெல்லாம் நினைச்சு பாருங்க. இதுதான் நான் சொன்னேன். இதேதான் இப்ப சொன்னேன். இப்போ ட்விட்டர்ல இருக்க நமக்கு தெரிஞ்சு போச்சது எல்லாமே இது யூடியூப்லயோ இன்ஸ்டாலயோ பாக்குற மக்களுக்கோ இல்ல டிவில சாதாரணமா ப்ரோமோ பாக்குற மக்களுக்கோ இது எப்படி இருக்கும் தெரியுமா நேரம். அதான் யோசி ப்ரோ, சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு நிலைமையா ஆச்சு. இப்ப நம்ம தெரிஞ்சுமே ஒரு பயமா தான் இருக்கு. இல்ல நான் எனக்கு அந்த ப்ரோமோல லைட்டா பெட்டி கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ அப்பெல்லாம் விழுந்திருந்தா என்ன ஆயிருக்குது கடவுளே. இப்ப அது ப்ரோமோ பார்த்து ஏமாறு ஒரு சங்கம் நாங்க இல்லங்க. அதெல்லாம் நான் 4வது சீசனோடய விழுகல புடிச்சிட்டாரு. அது விழுகிற மாதிரி போச்சு. விழுந்திருந்தா கண்டிப்பா விழுகிற மாதிரி போச்சவனே எனக்கு அப்படியே இத்தனைக்கு அவர் எடுத்துட்டாருன்னு நமக்கு தெரியல. பைத்தியக்காரனுங்க 60 மீட்டருக்கு. இல்ல நான் உன்ன சொல்றேன். அந்த ப்ரோமோ 3 பார்த்துட்டு எனக்கு அத்தனை இப்போ எனக்கு அவ்வளவு போன் கால் அவ்வளவு மெசேஜ் அவ்வளவு டிஎம். நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் தோணி 50,000 நிப்பாட்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்மார்ட் பிளேயர் இருந்தானா அவன் பண்ணுவானான்னு தெரியலையே, பயமா தான். இல்ல தீபக் சொல்லி அனுப்பணும் சார், நான் பிபி பேசண்ட் சார் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சவங்க இன்னைக்கு மஞ்சரியும் ராணவும் போயிட்டாங்களா போறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப நம்ம ப்ரோமோல யாராவது பாத்தீங்களா மஞ்சரியும் ராணவையும்? இல்லையே. பேசுறதுக்கு முன்னையே கைய தூக்கிட்டு ஓடினாருங்களே உங்க தம்பி ஆஷிக். நமக்கே இப்படி இருக்கே, இவருக்கு நிறைய க்ரௌடு லேடிஸ் அதுவும் போஸ்டேஜ் எல்லாம் இருக்காங்க. அவங்களோட ஹார்ட் பீட்ல எந்த நிலைமையில இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு உண்மையில இந்த ப்ரோமோ பார்த்துட்டு நல்லா சொன்னேன். விஜய் இப்ப எதோ பேசிட்டு இருந்தாப்புல, இருடா ப்ரோமோ 3 பார்க்கும்போது எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். அதுதான் பிறதான் கொண்டு வந்து போட்டேன். நிறைய பேருக்கு இப்ப அதுலதான் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஒன்னும் ஆகாது மக்களே, எல்லாத்தையும் பாசிட்டிவா நினைங்க, பாசிட்டிவா நடக்கும். அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாரு. 50,000 போதும், தயவு செஞ்சு உட்காந்துரு. 50,000 போதும், மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேணாம் நமக்கு காசு, டைட்டில் போதும். இல்ல ரயான் இல்லடா நான் திரும்பி சொல்றேன், ரயான் முத்து எல்லாம் அவ்வளவு முட்டாளா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அவன் 2 பேருக்குமே இது கண்டிப்பா அவனுங்க என்னென்ன மாதிரி கொண்டு போவானுங்க, இவனுங்க யாருக்காக இந்த பாக்ஸ் இந்த அளவுக்கு எய்ம் பண்றானுங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதான் அடிக்கடி விஜய் சேதுபதி சொல்லுவாருல்ல, ரயானுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குன்ட்டு. ஆனா அவங்க ஆடி பாக்கணும்னு நினைப்பாங்கக்கா. அவங்க முட்டாள் இல்ல, ஆனா ஆடி பாத்துருவோம் அப்படின்னு நினைப்பாங்கன்றேன். இது எவ்வளவு அதாவது நான் என்ன தெரியுமா சொல்றேன், இத்தனை கேம்ல அப்படி கிடையாதுடா. இத்தனை கேம்ல வின் பண்ணா வின்னிங், லூஸ் ஆனா லூசரு. இப்ப அப்படி கிடையாது. அவுட் ஆஃப் த கேம்னு வரும்போது இந்த ரிஸ்கை எப்படி எடுப்பானுங்க 2 பேரும்?
நீ இத்தனை நாளா போட்ட உழைப்பு இருக்குல்ல அது வந்து இந்த இப்ப கேமோட மொத்தமா முடிஞ்சிரும் அப்படின்னு அக்கா வந்துச்சுன்னா அந்த ரிஸ்க் எப்படி எடுப்பாங்க? இப்ப பாலா வந்து அத்லெட்டா இருக்காரு, ஓகேவா? இப்ப பாலா ஒரு பதில் சொல்லும் போதுதான் அதுல வந்து இவ்ளோ விளைவுகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆமா, நான் உண்மையிலேயே சொல்ல போனா 30 மீட்டர்னு தான் நானும் நினைச்சேன். போயிட்டு வர 60 மீட்டர்ன்றதே நான் யோசிக்கல, ஓகேவா? இன்னொன்னு வளைஞ்சு நெளிஞ்சு போகும்போது இந்த டைம் வந்து முடியாதுன்றது ஒண்ணு இருக்குல்ல. இது வந்து அங்க இருக்கிற நபர்களுக்கு அதனை பத்தின புரிதல் இருந்தா ஓகே. இப்ப உனக்கு பெருசா என்ன வரும்னா 30 மீட்டர் 15 செகண்ட் அதுதான் வரும். அது எப்படி ஓட போறோம், எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது நல்லா யோசிச்சு பாரு. பெட்டி ஸ்லிப் ஆகுது, 50,000 போதும். இங்க வந்து நம்ம கூட கலெக்ட் பண்ணி 1000 சேர்த்தா 200 300 400 பேர் வர்றாங்க. வெளியே வந்தோன்னு கூட்டு கொடுத்துக்கலாம். இதோட ஒரு உட்கார்றது நல்லது. என்னடா டேய் கம்முன்னு இருடா சத்த. நான் என்ன சொல்றேன் ஆஷிக், இப்போ கேம் எப்படி இருக்குன்னே தெரியாம 2 பேர் போயிட்டு வந்துட்டாங்களா? ரயானும் சரி முத்தும் சரி, கேம் வந்து எப்படி இருக்குதுன்னே தெரியாம நீ சொன்ன மாதிரி இதுதான் டைமிங், இதுதான் மணி பாக்ஸ் அப்படின்னு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் இதுல போறதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்றத 2 பேரும் ஓடி போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? அவங்க ஓடி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அங்க எப்படி இருக்கு, அந்த வளைவு எப்படி இருக்கு. இன்னும் சொல்ல போனா முத்துவுமே ஒரு அத்லெட்டா தான் இருந்தாரு போல. ரயானும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான், அவனு ஏதோ ஸ்போர்ட்ஸ்ல தான் இருக்கான் போல. இனிமே நம்ம ஓடும் பொழுது இப்போ ஒருவேளை இந்த பெட்டி விழுந்திருந்தா, நீங்க எல்லாரும் சொன்னீங்கல்ல பெட்டி விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிலாம் அதே இந்த நினைப்பா அவனுங்களுக்கு திரும்பி வராதா? இன்னொரு ரிஸ்க் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவுட் ஆஃப் த கேம் நம்ம போயிடுவோம். இன்னொன்னு நம்ம ஓடுற நேரத்துல இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நடக்குது, அங்க இருக்குது. சோ அவுட் ஆஃப் த கேமே நம்ம போறோம் அப்படின்னா இது மக்களோட பார்வையில இது எப்படி இருக்கும்? கேமை விட்டு நம்ம வெளியில போறோம், இத்தனை நாள் நம்ம போட்ட உழைப்பு என்ன ஆகும்ன்றத அவங்க 2 பேரும் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அந்த ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு இப்ப அவங்களுக்கு. அந்த ரிஸ்க் என்னன்றது இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. முன்னாடி நீ சொன்னது அவங்களுக்கு எப்ப தெரியுமா மைண்ட்ல வந்திருக்கும்? முதல்ல 2 பேரும் கையை தூக்கிட்டு வந்தானுங்களே அப்ப மைண்ட்ல வந்திருக்கும் இவ்வளவுதான் செகண்ட், இவ்வளவுதான் இதுல ரிஸ்க்ன்றது. ஆனா இப்ப 2 பேரும் உயிரை கொடுத்து ஓடி போய் வந்துட்டானுங்க, பாக்ஸையும் கீழே போட்டானுங்கன்ற மாதிரிலாம் நம்ம பாத்துட்டோம். இவ்வளவு நடந்தும் இவ்வளவு தெரிஞ்சும் ரிஸ்க் எடுக்கிற ஆட்களா இவங்க 2 பேரும், எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. மேம் உங்க ஸ்டூடெண்ட் ரொம்ப ஸ்மார்ட் தான் மேம். ஆஷிக் உங்க ஸ்டூடெண்ட் ரொம்ப ஸ்மார்ட் தான். பட் பிபி இருக்கிற சரி இப்ப நான் எப்படி சொன்னா இருங்க இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சரி இப்ப நான் சொல்றேன், அபியும் ஆஷிக்கு சொல்ற மாதிரி முத்து வந்து பெரிய அமௌண்ட்ல வெளில வந்துருவாரு. இப்ப ஓகேவா இருக்கா அவங்க 2 பேருக்கும்? வேண்டாம் தான் நாங்க அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன தெரியுமா சொல்றேன், அப்படி அவர் பண்ண மாட்டாருன்னு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க திரும்பி நீங்க வேற மாதிரியே ஃபேப்ரிகேட் பண்ணிட்டே இருந்தா எப்படி? இல்லங்க, இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கும்ல. நான் நம்புறேங்க. இல்ல முத்துவோட எஃபிஷியன்சி நான் நம்புறேன். நான் அவரோட ஸ்மார்ட்னஸ் நம்புறேன். பிபி மேல நம்பிக்கை இல்லங்க. நான் அவரோட ஸ்மார்ட்னஸ் நம்புறேன், அவரோட இன்டெலிஜென்ஸ நம்புறேன். நான் முத்துவ சந்தேகப்படுறேன், முத்துவ அது பண்றேன் நான் சொல்லலக்கா. எனக்கு பிபி மேல நம்பிக்கையே இல்ல. இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீ கேளு. நீங்க எங்களோட கன்சர்னையும் கொஞ்சம் கேளுங்க மேம். ஐயோ நீங்க 2 பேரும் சொல்றது, நான் ஒன்னே ஒண்ணுதாங்க சொல்றேன். நீங்க 2 பேரும் சொல்றது முத்துவுக்கு தெரியாதான்னு தான் இப்ப நானும் போராடிட்டு இருக்கேன். சேனல் இத பண்ணுவாங்க, அதான் சொல்றேன், சேனல் இத பண்ணுவாங்க. முத்துவ நான் நம்புறேன், அவர் எஃபர்ட் மேல, அவர் ஹார்ட் ஒர்க்கிங், அவரோட எஃபிஷியன்சியா நான் நம்புறேன். பட் பிபியை நான் நம்பல. அதனாலதான் நான் சொல்றேன். as people said, first அந்த இந்த டாஸ்க் வந்தப்ப கூட அங்க டைம் வைக்கல, மத்தவங்களுக்கெல்லாம் டைம் டிஸ்பிளே இருந்தது. அப்படியே இவரே கூட சென்டர்ல ஒரு ஏதாவது முத்துன்னு வர பட்சத்துல they'll keep something ரன்னிங்ல ப்ராப்ளம் வரும்போது some obstacle will be there. That's what we are worried. எங்களுக்கு முத்து மேல முத்தோட எஃபிஷியன்சி மேல டவுட் இல்ல, எனக்கு பிபி கேம் மேலயே இந்த முறை டவுட்டா இருக்கு. நீங்க ஒரே ஒரு நிமிஷம், புரியுதுமா? நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், இவ்வளவும் இங்க நடக்கிறதுன்றது முத்துவுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேமையே முடிச்சுட்டு அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு அவன் போக்கஸ் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் பிபிஐ பத்தி நினைக்கிறத அவன் நினைக்கல நீங்க நினைக்கிறீங்களா? டிடிஎஃப்ல அவனுக்கு அவ்வளவு பெரிய இன்ஜஸ்டிஸ் நடந்துச்சு, அவன் எவ்வளவு பேசி பார்த்தான், போராடி பார்த்தான், அந்த கேமையே ஸ்டாப் பண்ணாங்க. அவன் அதுக்கப்புறமா அந்த மாதிரியான ரிஸ்க் எந்த இடத்துல எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படி அவனுக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு. நான் இதோட முடிக்கிறேன். என்னுடைய கேள்வி தவறுதலாவே புரிந்து கொள்ளப்படுதோன்னு எனக்கு தோணுது. அதனால நான் இதோட முடிக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் இருங்க, ஓவர்லாப் ஆகுது. ஆஷிக் என்ன சொல்றான்னு கேட்டு பேசுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பேச ஆஷிக். நான் வந்து முத்துவை எந்த இடத்துலயுமே நான் வந்து கொஸ்டின் பண்ணி முத்து இது பண்றான் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னு கேள்வி. இப்போ இந்த பெட்டி டாஸ்க், இப்போ
ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு நம்மளுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிற கண்டஸ்டன்ட் அனுப்புனா பிக் பாஸை போட்டு நம்ம அடின்னு அடிப்போம், நாட் ஃபேர்னு சொல்லுவோன்றதுலாம் தெரியும். அதனாலதான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. முதல் காரணம் என்ன அப்படின்னா, இது உங்களோட ஓன் ரிஸ்க்னு தான் இது பண்றாங்க. ஒண்ணு நீங்க பெட்டி எடுத்துட்டு வந்து அந்த பணத்தோட ஆட்டத்தை தொடரலாம், இல்லைன்னா போயிடலான்றப்போ இப்ப நான் கை தூக்குறேன் அப்படின்னா அது முழுக்க என்ன சார்ந்ததாயிடுது. இப்போ மக்களுடைய கேள்வியுமே என் மேலதான் வரும், நீ ஏன்டா இதை பண்ணுன, நீ பண்ணாம இருந்திருக்கலாமேடா அப்படின்னு வருமே தவிர இந்த டாஸ்கை இப்படி வச்சு வெளியே அனுப்பணும்னு நினைச்ச அந்த மூளையை நம்ம கேள்வி கேட்கவே மாட்டோம், அந்த பர்சனை தான் கேள்வி கேட்போம். இப்ப அப்படியான ஒரு கட்டத்துக்கு இவங்க திருப்புறாங்களோன்றதான் என்னுடைய கேள்வியா இருக்கே தவிர முத்து மேல இல்ல. இன்னொன்னு, இது எல்லாமே முத்துக்கு தெரியும்ன்றத நான் அக்செப்ட் பண்றேன், அதனாலதான் ஈஸியா இருக்கான்னு சொன்னதே நீ இது பண்றேன். இன்னொன்னு, நீ சூப்பர் பாயிண்ட் ஒண்ணு சொன்னேன், ஆல்ரெடி விளையாண்டு வரும்போது அதனுடைய கஷ்டம் தெரிஞ்சிருக்கும், அதை அவன் திரும்ப விளையாட மாட்டான்னு. இது எல்லாம் எனக்கு ஓகே தான். ஆனா பணம் ஒருவேளை அதிகமாகுதுன்னு வச்சுக்கோவேன், பணம் அதிகமாகும் பொழுது அந்த சூழல் என்னமோ செய்யும், என்னமோ ஒண்ணு பண்ணும். அப்ப எல்லாத்தையும் மீறி கண்ட்ரோலா இருந்துகிட்டாருன்னா எனக்கு நல்லதுதான். இவங்க கொண்டு வந்தது பவித்ராவோ விஷாலோ எடுத்துட்டு போகணுன்றது நோக்கத்துக்காக இல்ல, அதை மட்டும் புரிஞ்சுக்க. இவங்க நம்ம டாப் 3ல இருக்கிற யாரோ ஒரு ஆள் போகணுன்றதுக்காண்டிதான் இவங்க கொண்டு வந்தாங்க. அதனால இவனுங்க கொண்டு வந்த இந்த கேமோடைய பெரிய இதே நான் இதாதான் பாக்குறேன். பெட்டி எடுத்துட்டு போகணும், பணத்தை எடுத்துட்டு போகணுன்றது இல்லை. அப்படின்னா மறுபடியும் கார்டனிங்ல வச்சுட்டு யார் எடுத்துட்டு போறீங்களோ எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. இது யாரு போட்டி போடுவாங்கன்னு தெரியுமோ. இப்ப ஒரு எந்த கேள்வி கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், இவன் நான் அந்த இதை தான் பண்ணுவேன். அதனால யாரு போட்டி போடுவாங்கன்னு தெரியுமோ, யாருக்கு வேணும்னு தெரியுமோ அவங்கதான் அது பண்றாங்க. இப்ப இதே ஓடி போய் எடுக்கிறதாவே அடுத்தடுத்த காசுக்கு டாஸ்கா இருக்குமான்றதே என்னுடைய கேள்வி. வேற டாஸ்க் இன்னும் அப்ஸ்ட்ராக்ஷன் இப்போ நான் என்ன தெரியுமா சொல்றேன், நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண கீழே இருக்கிற லிசனர் ஃபுல்லா பயப்படுறாங்க. அங்க போய் பாருங்க கமெண்ட்ஸ். அதனாலதான் நானே எவ்வளவு சொல்லி அதை கன்வின்ஸ் பண்ண, அதை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அதனாலதான் நான் முடிச்சேன். என்னுடைய கேள்வி புரிதல் தவறா எடுத்துக்கிறப்ப நானும் அதை பார்த்தேன், அது தவறா எடுத்துக்கிறாங்க. நான் முத்துவ இது பண்ற மாதிரி முத்துக்கு அப்படி இல்ல அஷேக், நான் என்ன தெரியுமா சொல்றேன், அப்படி கிடையாது அஷேக். எல்லாருக்கும் எப்படி இப்ப ஃபீல் ஆயிடுச்சுன்னா, நம்ம சொல்ற நான் ஒண்ணுதான் கடைசி வரைக்கும் நான் சொல்லுவேன், நம்ம யோசிக்கிற எல்லாத்தையும் முத்துவும் அங்க யோசிப்பான். அது மட்டும்தான் நான் கரெக்டா கன்ஃபார்மா உங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்க நம்ம இங்க பேசக்கூடிய எல்லா விஷயமும் அவன் மண்டையில இப்ப ஓடும். தேங்க் காட் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் இப்ப யாரும் உள்ள இல்ல, அவன் தனியா இருக்கான். இந்த டைம்ல இது எல்லாமே முத்து யோசிப்பாப்ல. இது எல்லாத்தையும் யோசிச்சு நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும், இந்த கேம் இது யாருக்காக வச்சிருக்காங்க, இந்த டாப் 6ல போட்டி முனைப்போட இப்ப மறுபடியும் இந்த டாஸ்க வச்சா யாரெல்லாம் போட்டி முனைப்போட போவாங்க வருவாங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே அவருமே கெஸ் பண்ணி வச்சிருப்பாரு. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க பிபி டீம் எந்த அளவுக்கு மைண்ட்ல வச்சு பேசுறீங்களோ, நான் முத்து அந்த அளவுக்கு மைண்ட்ல வச்சுதான் நான் பேசுறேன். இன்னொன்னு மேம், இதுல ஃபேட்மேன் இந்நேரம் எல்லா கதையும் புட்டுன்னு வச்சிருப்பாரு. அவருக்கு தெரியாத கேமா மேம்? நிறைய எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் அவரு இப்படி பண்றானுங்க. இதுல என்ன இன்னொரு விஷயம் மேம், அவருக்கு ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்குனால, அது ரயான் கூட ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கு. அவனோட நம்ம பெஸ்ட், ஆனா நம்மள அவன் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ண விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஈகோ கிளாஸ் இருக்கு. அந்த ஈகோ கிளாஸ் மட்டும் அவருக்கு திடீர்னு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னாங்க, அதை நான் அவர் எவ்வளவு மைண்ட் செட் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு லைட்டா கொஞ்சம் இருக்கு. ஆனாலும் இருக்க மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்கு. அது பண்றதுக்கு உண்டான இடம் இது கிடையாது. ஏன்னா 2 பேருமே இந்த டைம்ல ஈகோல கிளாஷ் இப்படி பண்ணாங்க, ஒருத்தவங்களுக்காக ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவுட் ஆஃப் த கேமுக்கெல்லாம் அவங்க ரிஸ்க் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா இதுல பெரிய செக்கே அதுதான். எடுத்துக்கிட்டு நீங்க திரும்ப உள்ள விளையாடலான்றது ஒரு பாசிட்டிவிட்டி சைடா அவங்க பார்த்தாலும், நம்மளால முடியலன்னா நம்ம இதோட இந்த கேமை விட்டே வெளியில போகணும், ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம ரீச் பண்ண முடியாதுன்றதும் அவங்க 2 பேர் மைண்ட்லயும் இருக்கும். அதெல்லாம் வச்சுதான் நான் அதை அவ்வளவு தூரம் நான் அதை கொஞ்சம் உறுதியா நம்புறேன். அப்புறம் எல்லாம் முத்துக்குமரனோட கையிலையும் அந்த முருகரோட கையிலயும் தான் இருக்கு. அதான் நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இது இது பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு என்ன அப்படின்னா, இது வரைக்கும் சீசன்லே இந்த 8வது சீசன் ஒரு மிகச்சிறந்த ஆட்டக்காரனை கண்டெடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டர் எல்லா இடங்கள்லயும் தன்னை ப்ரூவ் பண்ணி நின்றுருக்கான். டைட்டிலுக்கு செம்ம டிசர்வான பர்சன் அப்படின்னா அது முத்து தான். இந்த மாதிரி டயத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு நம்மலாம் சொல்லும் போது உன்னை எடுத்துட்டு அதை நான் அங்கேயும் விளையாண்டு காமிச்சு பதிவு பண்றேன் அப்படின்றனா, ஆட்டத்துக்காக முழுக்க தான் உழைப்ப போட்டவனுக்கு கண்டிப்பா கிடைக்கணும்ன்றதுதான் எல்லாருடைய நம்பிக்கையும். அந்த நம்பிக்கையை தான் பயமா கேள்வியா மாறுதே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அதாவது உனக்கு இது கிடைக்கணும்டா, இதை நீ இப்படி பண்ணிடாத அப்படின்ற ஒரு ஒரு ஏக்கத்தோட வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்க.
அதனாலதான். ஏன்னா ஒரு என்டர்டெயின் பண்ற இடத்துல என்டர்டெயின் பண்ணியிருக்கான், சிரிக்க வைக்கிற இடத்துல சிரிக்க வச்சிருக்கு, விளையாடுற இடத்துல விளையாண்டுருக்கான், அமைதியா இருக்கணும் அப்படின்னு இருக்கிற இடத்துல தன்னை கம்போஸடா அமைதியா வச்சிருந்திருக்கான். எல்லாமே 7 சீசனுமே எடுத்துக்கவேன். ஒருத்தவன் நல்லா விளையாடுவாங்க, ஆனா அவங்களுக்கு காமெடி வராது. ஒருத்தவங்க இப்ப ஆரியே எடுத்தாலும் பேசிட்டு இருப்பாரே தவிர ஜெல்லாக மாட்டாரு. இங்க எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பண்ண ஒரு 100% ஆல்ரவுண்டர் இந்த களம் கரெக்டா கண்டெடுத்திருக்கு. டிராஃபின்றது முத்துக்குமரனுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த டிராஃபிக்கு ஏற்படுத்துற அவமரியாதையா தான் அதை பாக்குறேன். அப்படியான ஒரு நபர், ஏன்னா கடைசி நொடி வரைக்கும் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு இருக்கிற நபரா தான் எனக்கு தெரியுது. இன்னைக்கு இந்த மூணாவது ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பயம் வந்தாலும் அந்த இடத்துல நான்லாம் இருந்தேன்னா இவ்வளவு பெரிய இத்தனை பேர் ஃப்ரீ ஸ்டார்ஸ்குள்ள வந்தவங்க, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கிளாப்ஸ் எல்லாம் பார்த்தா நான் பேக் அடிச்சிருவேன். நான் அதை பண்ண மாட்டேன். ஆனா நான் அதை பண்ணி நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். டிடிஎஃப்ல எல்லாம் இது வரைக்கும் 7 சீசன்ல மத்தவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, நான் ஆடி காட்டுறேன். ரெண்டாவது ஆள என்னால வீட்டுக்குள்ள எவ்வளவு உழைப்ப போட முடியுதோ அவ்வளவு உழைப்ப நான் போடுறேன். அதுக்கப்புறம் அவங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சரிவர பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன அப்படின்னா, நீ எல்லாம் பண்ணிட்ட, 200% எல்லாம் பண்ணிட்ட, ஒரு 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 4 நாள் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துக்க, மத்ததை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றதுதான். ஓகே, எனக்கு எனக்கு நான் இது எப்படி பாக்குறேன்னா, இப்ப முத்து ரிஸ்க் எடுத்ததுக்கும் ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, அந்த அங்ஷிதாவுடைய வேர்டிங் காலையில அந்த ப்ரோமோ 1ல நடந்துச்சு பாத்தியா, அத கூட அவர் அப்படி கூட அது ஒரு கொஞ்சம் அவன் கொஞ்சம் ப்ரொவோக் பண்ணி இருந்திருக்கலாம். நம்ம இவ்வளவு தூரம் உழைப்ப போட்டோம், இன்ன வரைக்கும் இந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு உள்ள பிஆர் இருக்காங்க, வெளியில பிஆர் இருக்காங்க அப்படின்றது வந்துட்டுமே இன்னமும் எல்லாம் ஹைலைட் ஆயிட்டு இருக்கும்ன்றதுனால அந்த கடைசி டைம் ரிஸ்க கூட அவர் எடுத்து தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாப்புல. அதை ப்ரூவ் பண்ணிட்டான்றதுனால அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக மாட்டாருன்றதுதான் என்னோட நம்பிக்கை. மேடம், எனக்கு 2 டவுட்டு. அதோட நான் லிஸ்னர் போயிடுறேன். ஒண்ணு, தீபக் சார் இப்போ மேடம் வராரு உள்ள? நாளைக்கு ப்ரோ, நாளைக்கு வராரு. இன்னைக்கு மஞ்சரியும் ராணவும் உள்ள வராங்க. ஓகே. 2வது மேடம், ஆஷிக் சார் சொன்ன மாதிரிதான் எனக்கும் இது அந்த டாப் 3ல இருக்கிற ஆளுங்களுக்கான ரிஸ்க் மாதிரிதான் தோணுது. சாதாரண அந்த டிடிஎஃப் ஹலோ ஹலோ டாஸ்கே போன் எடுக்கிற ஆளுக்கு தான் கரேஜ்னு சொல்ற மாதிரி அதையே பண்ண மாட்டாங்க அவங்க. இதெல்லாம் சத்தியமா ரிஸ்க் எடுப்பாங்களான்னு தெரியல. ஒன்லி இது ரயான், ஜாக் அண்ட் முத்துக்கு வைக்கிற ஒரு ட்விஸ்டா தான் இருக்குமோன்னு தோணுது. ஜாக்குக்கும் கிடையாது. எக்ஸாக்ட்லி இது ரயான், முத்து 2 பேருக்கு தான். ஜாக் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்கப்பா. மேம் விஷால்னு ஒருத்தர் இருக்காரு, மறந்துட்டீங்களா? சூப்பர் ஸ்டார். அதான் நானும் சொல்றேன், என் தலைவனை மறந்துட்டு பேசுறீங்கடா நீங்க எல்லாருமே. எனக்கு அது எவ்வளவு பெரிய அவமரியாதையா தோணுதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியுது. நானும் அப்பப்ப அவரை சொல்றேன், ஒரு ஆள் இருக்காருன்னு, யாரும் அவரை கண்டுக்க மாட்டீங்க. பெருத்த அவமானமா எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க மக்களே. அவரும் வருவார் விளையாடுறதுக்கு. அவர் விளையாடும் போது உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், பேர் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது, நான் பேர் சொல்ல மாட்டேன். இன்னொன்னு சொல்றேன்னா, அவங்களுடைய ஆட்கள் எல்லாமே உள்ள இருக்காங்க, அவர் என்கரேஜ் பண்ணுவாங்க, அவர் வருவாரு. மீண்டு எங்கள் தலைவன் மீட்டு எடுப்பாரு. ஐயோ மக்களே, இதெல்லாமே நாங்க எடிட்ல எடுத்துருவோம், கவலைப்படாதீங்க. தேவேந்திரன் சார் பேசுங்க. பொன்னியக்கா ஒண்ணும் இல்ல, பாசிட்டிவ். ஐயோ எங்க மதுரை கரையை பூரா எல்லாரையும் அக்கான்னு தாங்க கூப்பிடுவோம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, 3 ப்ரொமோலயே நம்மால் வந்துட்டாரு. இன்னைக்கு நேத்தைக்கு ஸ்பேஸ் கொடுக்கலன்னு இருந்தோம். இன்னைக்கு 3 ப்ரொமோலையும் முத்துக்குமரன் தான் இருக்காரு. அது பத்தாதா? ஏன்னா அவன் ஹார்ட் அட்டாக் உயிர் போற கட்டத்துல ஆஷிக்குலாம் கண்டிப்பா மாத்திரை போட்டுதான் பேசுவான்னு நினைக்கிறேன் நானு. அவன் உயிர் போய் கீழே போய் கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க, நீங்க எப்படிங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குறானுங்க. அவ்வளவு தூரம் இது எல்லாருமே போட்டிருக்காங்க, ட்வீட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரே ஹார்ட் அட்டாக் ப்ரொமோவா இருக்கு இது பாக்குறதுக்குன்ட்டு. எல்லாரும் அந்த மனநிலையில இருக்கிறதுனால இப்ப ப்ரொமோ பத்தி எல்லாம் யாருக்கும் ஃபீல் ஆகல. கப்பு கிட்ட அவன் போறதுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் இருந்து இந்த மாதிரியான விஷயங்களால இது ஒரு டிராப், தெரியாம இந்த மாதிரி ஆயிட போகுது, ஸ்மார்ட்டா பண்றான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்க போறாரு, தனக்கு தானே ஏதாவது பண்ணிக்க போறாருன்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அது அவங்களோட பயம்ன்றதை தாண்டி இப்படி நடந்துருமோ, இதெல்லாம் பண்ணக்கூடியவர் தான் நம்ம ஆளு, அதுவும் உண்மைதான். பட் இருந்தாலும் ஒன்ஸ் அவர் போயிட்டு அந்த ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு ரிஸ்க் எடுப்பாருன்னு எனக்கு தோணல. அதுக்குதான் அருண் சொல்லிட்டு போயிட்டாப்லே, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடக்கும். சிஸ்டர் பேசலாமா? பொன்னி சிஸ்டர்
ஹலோ கேக்குதா? ஐயோ கேக்கலையா? ப்ரோ பேசுங்க. இல்ல நான் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் வெளியில இருந்தேன். பேசுங்க. கேக்குது பேசுங்க. இல்ல இப்போ ஆசிக் ப்ரோ சொன்ன மாதிரி டாப் 3க்கு தான் குறினா, டாப் 3ல அப்படி யாரு பெருசா லாட போறா? தலைவனை தவிர மீதி 2 என்னத்த லாட போகுது? இல்ல இந்த கேள்வி எனக்கும் வந்துருந்துச்சு. ஆக்சுவலா ரயான், முத்து, நம்ம விஷால் கூட வந்து நம்ம கடைசியில வச்சுக்கலாமே தவிர பாக்கி இருக்க 3 பேரும் வந்து ரிஸ்க் இல்ல. அவங்க எல்லாம் டாஸ்க் விளையாடியே நான் பார்த்தது இல்ல. அவர் சொல்லும் போது கொஞ்சம் நகைச்சுவை பதிவாதான் இருந்துச்சு. இல்ல பொன்னியக்கா, எனக்கு அந்த இதுலயே எனக்கு அந்த ப்ரோமோலயே பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா? மீதி 2 முத்துன்னு கத்துறதுதான். இவன் எப்படியாட்டு வெளியே பெயர மாட்டானு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு முத்து வாடான்னு கத்துறதுதான். யாரு? அந்த அடுத்த 2-3வது இடத்துல இருக்கிற ஆளுக்க. இது அது சொல்லுங்க பேர்லாம் சொல்ல வேண்டாம், நீங்க அப்படியே சொல்லுங்க. பார்த்தேன் நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். நம்ம அதை பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாம். அப்படியே பேசுங்க. அதான் பேர்லாம் சொல்லல. அவங்க திரும்பி வந்துட்டாங்களேன்ற ஷாக்கா இருக்கும். விடுங்க. புரியல. அதாவது வெளியில ஓடி போறாருல, அதோட கேட்ட பூட்டிடுவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. திரும்பி உள்ள வந்தோடனே ஷாக் ஆயிடுச்சு போல. பொன்னியக்கா ஏதாவது பண்ணா அவன் வீடு தேடி போய் அவனை அடிச்சு வருவான். இல்ல ப்ரோ இல்ல வன்முறை வேண்டாம். அப்படி இல்ல ஹாரி, அப்படிலாம் கிடையாது. நீ ஏன் அவ்வளவு தூரம் கோவப்படுற? அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா. அவன் எவ்வளவு தூரம் எடுத்து நிப்பாட்டி இருக்கான். அவனும் அவ்வளவு உழைப்பு போட்டுறான். லாஸ்ட் வீக்ல கொடுக்க அவன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும். ப்ரோ இருங்க. இல்ல ஹாரி புரியுது. அதான் நான் சொல்றேன்ல, ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இப்ப இந்த வாட்டி இந்த சொல்றேன், அததான் பேசிட்டு இருக்கேன். எல்லாருமே ஒரு மாதிரி இது வந்து பிஆரோட ஒர்க் தான் அப்படின்ற மாதிரி அவரோட உழைப்பை வந்து ரொம்ப இன்வாலிட் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால, சரி இந்த கடைசி டைம் வரைக்குமே நம்ம போராடணும்னு இருக்கட்டும்ன்றதுக்காக அதை அவன் பண்ணிருப்பான். நீங்க யாரும் வந்து கோவப்படாதீங்க, ஆவேசப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் ஈஸியா சொல்லிட்டீங்க. நேத்து நைட் எல்லாம் இதை சொல்லிட்டுனால எவ்வளவு பயமா இருந்தது தெரியுமா? பார்த்தேன். இல்ல நான் பார்த்தேன். நம்ம குரூப்ல நடந்தது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அது எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் நீங்க நாளைக்கு விடியற வரைக்கும் இது யாரும் எதுவும் பேசிக்காதீங்க இதை பத்தின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணேன். நான் இப்பவும் அதான் சொல்றேன். நான் நம்பிக்கையோட சொல்றேன். அவன் ரிஸ்க் எடுக்க மாட்டான். நமக்காக அவன் எடுக்க மாட்டான். இல்ல எதுக்கு நம்ம ஃபேண்டம் மட்டும் இத பயப்படுதுன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம தலைவன் மட்டும்தான் கேமரு. மீது 2 ஃபேண்டமுக்கு பயமே கிடையாது. ஏன்னா அவங்க பாட்டுல உட்காந்து தெரியும். அவங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கு. நம்ம ஆட்கெல்லாம் உட்கார்ந்த இடத்த விட்டு நவலாதுன்ட்டு. நம்ம ஆள் தான் தலைவன் ஆல்ரவுண்டரு. அதனால நம்மளுக்கு தான் பயம். அதனாலதான் இதுலயே நம்மளுக்கு பயம் வருது, அவங்களுக்கு பயம் வரல. அதுலயே புரிஞ்சுக்கிட வேண்டாமா யாரு கேமர்ன்ட்டு? எனக்கு யாராச்சும் ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுங்க. அங்ஷிதா எப்ப வந்துட்டாங்களா இல்லையா? அது நைட்டு தான் சிஸ்டர். அத இத பார்த்தா என்வயர்மென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வராங்களா? ஆமா, இவரெல்லாம் ட்ரெஸ் மாத்திருக்காரு. லாஸ்ட்லயே வந்திருக்காங்க. முத்துலாம் ட்ரெஸ் மாத்திட்டாரு. முத்த ட்ரெஸ் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அப்பதான் இருக்காங்க. ஓகே இல்ல அது ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காரு. இல்லக்கா அவர் வந்து இதுக்கப்புறம் தான் அன்ஷிதாவோட என்ட்ரியே இருக்குன்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. ஹலோக்கா ஒரு க்ளோசர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்க்கா. கொடுக்கிட்டா? எப்படின்னா ஒரு பாதையை ஃபர்ஸ்ட் உருவாக்குறது கஷ்டம். அந்த பாதையில ஈஸியா வந்துருவானுங்க. முத்து பாத்தீங்கன்னா அந்த பால் டாஸ்க் ஸ்டார்டிங்ல ஒரு நூலை வச்சு அதுலயே ஒரு ஃபர்ஸ்ட் பண்ணுவாரு. அதை பார்த்துதான் நிறைய பேர் திருப்பி பண்ணுவானுங்க. அந்த போன் டாஸ்க்லயும் பாத்தீங்கன்னா என்ன டாஸ்க்னே தெரியாது. ஆனா எவிக்ட் ஆயிடுவோம்னு தெரிஞ்சு வேகமா போய் தொட்டு எவிக்ட் ஆயிட்டாரு. அதை விடுங்க. அதனால பாதையை உருவாக்குறத கஷ்டம். அந்த பாதையை உருவாக்கிட்டாங்க. இவ்வளவு நாள் அவனுக்கு 1.5 வாரமா கஷ்டப்பட்டு பிஆர் நெகட்டிவ் செட் பண்ணிருக்கானுங்க. இன்னைக்கு வர ஒரு எபிசோட்ல மொத்த பிஆர் இதுவும் அடிச்சு காலியாக போகுது பாருங்க. இந்த எபிசோட்ல அவரோட சொல்றேன் கேட்க மாட்டாங்களே இந்த எபிசோட் அவரோட என்னோட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்தாரு. என்ன எதுவும் தெரியாம ரயான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாப்பான் யாராச்சும் போய் நல்லா பண்றாங்களான்னு பார்த்துட்டு அவன் உஷாராயிக்குவான். ஆனா முத்து அப்படி இல்லை, போய் இறங்கி அடிப்போண்டான்னு. இப்ப இறங்கி அடிச்சிட்டாரு. அது ரிஸ்க் தான், 100% ரிஸ்க். ஆனா இந்த எபிசோட் எப்ப வெளியே வருதோ முத்தோட சப்போர்ட் எப்படி பிச்சுட்டு போகுது மட்டும் பாருங்க. அதான் இதோட க்ளோஸ். அது யாரோ சொன்னாங்க. ஆக்சுவலா இது வந்து போன வாரத்துல யாரோ இது சொன்னாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தானே? ஆமாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறம் முத்துவோட ரவி சார் தான் சொன்னாரோ? அது தெரியல மேம். இது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. லாஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கும். நம்ம ஸ்பேஸ்ல தான் பேசிட்டு இருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறம் முத்துவோடைய ஓட்டு வந்து தாறுமாறா போகும்னு யாரோ சொன்னாங்க.
ஜோ ப்ரோ அது சொன்னார் இதுதானா நினைக்கிறேன். இந்த இதை வச்சுதான் சொன்னாங்களா? ஜோ ப்ரோ சொன்னார் நினைக்கிறேன். அப்படி அதான் எனக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல இந்த இன்சிடென்ட். ஐ மீன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முத்து ஒரு விஷயம் பண்ணுவாரு, அதோட அவருடைய அந்த இது வந்து தாறுமாறா போகுன்ற மாதிரி சொன்னாங்க. அது இதுதான் மீன் பண்ணி சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. ஸ்பீக்கர்ட்ட போயிடலாமாக்கா? லேசி எல்லாருமே பேசுங்க. லேசி பேசுங்க. லேசி டியூட் பேசுங்க. பொன்னிசஸ் நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, பாசிட்டிவா சொல்றீங்க, ரியலா ஹாப்பி தான். பட் எங்களை மாதிரியான ஆட்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, டே நீ வந்து உனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு மேல உன்னோட உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் போட்டு நீ ப்ரூவ் பண்ணிட்ட மக்களுக்கு எல்லாத்துக்கும், அதுக்கு மேல ஏன்பா இப்படி எங்களை பதற வைக்கிற அந்த மொமெண்ட்ல தான் எல்லாருமே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட மைண்ட் செட்லாம் அப்படிதான் இருக்கு. அதாவது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் மக்களே, நான் முதல்ல சொல்லிட்டேன் சிஎஸ்கே மேட்ச் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு பால் 6 ரன்ல தான் இந்த மேட்ச் முடியும். நான் அது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யாரும் கவனிக்க மாட்டீங்க. சிஎஸ்கே மேட்சே தான் நமக்கு. டைட்டில் தாண்டியுமே எஃபர்ட் போட்டான். ஆஷிக் ப்ரோ சொன்ன மாதிரி ஆல் த சீசன்ஸ்ல ஒரு பிளேயர் வின் பண்ணாங்க, ஆனா எல்லா திறமையும் ஒருத்தன் இருக்கு, ஆல்ரெடி ப்ரூவ்டு. அதனாலதான் இந்த ப்ரொமோ3 வந்து ஒரு பதட்டத்தை தருது. பட் தோ நீங்க வந்து பாசிட்டிவா எங்களுக்கு சொன்னனால ஸ்டில் வந்து பாப்போம். அது எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவா தான் நடக்கும். ஏன்னா முத்து வந்து ஒரு கேமர் எல்லாமே அனலைஸ் பண்ணிருப்போம் அப்படி சொல்லுங்க. அதாவது மத்த 2 பேருமே மத்த யாரு ஜெயிச்சாலுமே அது வந்து 10-11 உள்ள சீசனா போயிரும். நம்ம தலைவன் ஜெயிச்சா அது வந்து ஆல்ரவுண்டர். இது இப்படி ஒரு இது, அதாவது எந்த சீசன்லயாட்டு மொத்த வீடுமே எக்ஸ்கண்டேஷன் ஆரிக்கு அப்புறம் முத்துக்குமரன் தான். இப்ப எப்படி சீசன் 4 வரைக்கும் ஆரி வந்து ஒரு லேண்ட்மார்க் செட் பண்ணாரோ, இனிமே வர கண்டஸ்டன்ட் எல்லாம் முத்துக்குமரன் மாதிரி தான் வரணும்ன்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு ஹியூமர் எல்லாம் கிடையாது இல்ல உங்களுக்கு? வெரி ட்ரூ பொன்னிசஸ், வெரி ட்ரூ பொன்னிசஸ். இருக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இருந்த 3 சீசன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருமே வந்து இவங்கள மாதிரி இருக்கணும் அவங்கள மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி ஹோம்ஒர்க் எல்லாம் யாரும் பண்ணிட்டு வரல. நீங்க 4வது சீசனுக்கு அப்புறம் பாருங்க, யார பார்த்தாலும் ஆரி மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே உள்ள வராங்க. சரிங்களா? அந்த ட்ரெண்டை வந்து செட் பண்ணி இப்ப நாமளே என்ன சொல்றோம், முத்துக்குமரன் வந்து ஆரி மாதிரி. நம்மளே வந்து முத்துக்குமரனை போர்ட்ரே பண்றதுக்கு ஒரு நல்ல கேரக்டர் வேணும், நம்ம யாரை செலக்ட் பண்றோம்? ஆரியை தான் செலக்ட் பண்றோம். ஒரு சீசன்ல விக்ரமனை வந்து ஆரி மாதிரி மாறின்னு தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வரும். அதே மாதிரி இனி வர சீசன்கள்ல முத்துக்குமரன் மாறின்னு தான் எல்லாரும் செட் பண்ணிக்கணும். அவர் பேசினாரு, அறத்தோட விளையாண்டாரு, கேம் பிளே ஸ்ட்ராட்டஜி எல்லா மாதிரியான விஷயங்களையுமே கடந்து ஒரு மாஸ் பிளேயரா, பிக் பாஸ் கிடையாதுங்க அவர் போட்டிருக்கிறது. அவர் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் விட்டா கூட இந்தியாவுக்கு மெடல் அடிச்சு கொடுத்துருவாரு போல. சோ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்கள்லயுமே என்டர்டெய்னராகவும் எல்லாத்துலயுமே ஒரு மாஸ் பிளேயரா, ஒரு ஆல்ரவுண்டரா இருந்தா இப்படி இருக்கணும்ன்ற ட்ரெண்டா அவர் செட் பண்ணிட்டாரு. சோ இனிமே எல்லாருமே இதுதான் ஒரு லேண்ட்மார்க்கா எடுத்துப்பாங்கன்றதுதான் என்னோட ஒரு அணுகுமுறையா இருக்கு இனி வர்ற சீசன்ல. எக்ஸாக்ட்லி ட்ரூ பொன்னிசஸ், எக்ஸாக்ட்லி ட்ரூ. ஏன்னா இப்ப நானுமே வந்து ஆரிக்கு அப்புறம் யாரையுமே ரொம்ப விரும்பி பார்த்தது இல்ல. யாரை பார்த்தாலுமே என்னோட ஆரி மாதிரி இல்லைன்னு யோசிச்சிருக்கேன். இப்ப எம்கே பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த சீசன்ல எம்கே கூட தான் கம்பேர் பண்ண தோணுன்றத நான் நம்புறேன். அந்த அளவுக்கு ஹி ப்ரூவன் ஹிஸ். கண்டிப்பா. அதான் ஆரி மேல வந்து அப்பையில இருந்தே ஒரு அலிகேஷன் இருக்கும். அது இப்ப வரைக்குமே அது இருக்கு. என்னன்னா அவர் பேசிட்டு மட்டும் தான் இருப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து அவருக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பெருசா எடுத்துட்டு போல. அவர் இயல்பா இருந்தாரு, அது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப போல்டா இருந்தாரு. நாம உள்ள இருக்கிறவங்க யார் யார் என்னென்ன கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சோமோ அது எல்லாத்தையும் அவர் கேட்டாரு. அதை தாண்டி கேம் பிளே ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல அவருடைய பிளே அந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நமக்குமே சொல்ற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களுமே அந்த டைம்ல நம்மளுக்கு இல்ல. பட் இப்ப வந்து எம்கே வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்திருக்காரு நம்ம கிட்ட. ஒரு என்டர்டெய்னராவும் சரி, கேம் பிளே டிடிஎஃப் ஆவும் சரி, எல்லாத்துலயுமே ரொம்ப ஹார்ட் கோரா போயிட்டு அதுல ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட ஒரு விளையாடிட்டு வந்துட்டதுனால எல்லா பாயிண்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட்லயுமே நம்மளால வந்து முத்துக்குமரனை ஹைலைட் பண்ண முடியும். அது அவரும் கண்டிப்பா ஸ்மார்ட்டா மூவ் பண்ணுவாரு. இல்ல புனிதா, எனக்கு ஒரு கேள்வி. இதுல எனக்கு ஒரு விதத்துல எனக்கு இது ஒரு அன்ஃபேரா தெரியுது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, இதுல போராட்ட குணம் இதுல எடுக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம்னு எனக்கு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எம்கேவும் கலர் கோழி குஞ்சும் தான். பியூர் சொல் அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு நான் சொன்னேன். இருடா, அந்த மாதிரி சொல்லாதீங்க. அதுவும் நீ கோஹோஸ்டா இருக்க தம்பி, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இந்த இடத்துல சொல்லாது. ஓகே ஓகே, பேரை சொல்லு. ஓகே ஓகே. இல்ல நம்ம ரயனும் எம்கேவும் இது பண்றாங்க, பியூர் சோல் எடுப்பாங்கன்ட்டு எனக்கு கண்டிப்பா இது இல்ல. இவங்க பியூர் சோல் இப்ப சும்மா உட்கார்ந்தாலே உங்க டாப் 5 இது வந்து ஃபேரா இருக்கா? எனக்கு சொல்ல முடியாது. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், உங்க 2 பேரும் விளையாடி முடிச்சுட்டு ஜெயிச்சும் போயிட்டாங்கன்றதுனால திரும்ப நான் கேஷ் பாக்ஸ் வந்து எப்பயும் போல வச்சு சுத்த விடுறோம்னு கூட சுத்த விடுவாங்க. இன்னொன்னு மேம், இந்த பிசிக்கல் டாஸ்க்ல வந்து ரயானை கூட ரயானுக்கு தெரியும் நம்ம எப்ப வேணாலும் எலிமினேட் ஆயிடுவோம்னு. அந்த தைரியத்துல அவன் ஓடுறான் வேகமா. ஆனா முத்துக்குமரன் மாதிரி ஒரு இமேஜ் வச்சுக்கிட்டு ரயானை ஓட சொல்லியிருந்தீங்கன்னா அவன் போயிருக்க கேட்டு பக்கம் கூட போயிருக்க மாட்டான் மேம்.
அதான் எனக்கு தோணுது. அவரு இல்ல எனக்கு வந்து அவரோட ஸ்மார்ட் மூவா என்ன தோணுதுன்னா, போன வாரம் வரைக்குமே அவர் டிடிஎஃப் எல்லாம் வின் பண்ண அந்த கடைசி வாரம் வரைக்குமே அவர் ஒரு இடத்துல உட்காந்து ஜாக்லினே எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு, முத்துக்குமரன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி பண்ணாரு. இப்ப எப்படிங்க அவர் திரும்பவும் வந்து அதே கோவா கேங்க வச்சு இது பண்றாரு? அது ஏன்னா இப்ப ஓட்டுக்காக அந்த ஓட்டிங் ஃபார்மேட் வந்து திரும்ப வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஓட்டு ஸ்பிளிட் ஆகிறதுக்கோ இல்ல உங்களாம் ரசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காலையில ஒருத்தர் சவுண்ட் ஃபேன், எனக்கு இத்தனை நாளா அந்த பிள்ளைய நல்லா தெரியும். அந்த பொண்ணு வந்து கேக்குது, சௌந்தர்யா வந்து எப்படியுமே செலக்ட் ஆயிடுவாங்களாம், நம்ம வந்து ரயானியே வந்து கொண்டு வரணும் மேலன்ற மாதிரி ஓட் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த பையனுக்கு எவ்வளவு அழகா தெரிஞ்சிருக்கு பாருங்க, எவ்வளவு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் இது. அவனுங்க அவ்வளவுதான் மேம், அவனுங்க மண்ண தலையில அவனுங்களே மண்ண மாதிரி இறக்கணும். எப்படி ரயானுக்கு ஓட்டு போடுறானுன்னே தெரிய மாட்டேங்குது. எதை வச்சு ஓட்டு போடுறானுங்க? அதான் எல்லாமே இவங்க ஃபேன்ஸ் தாங்க, இவங்க ஃபேன்ஸ் தான்றதான் நான் சொல்றேனே. அவருக்கு தனியா ஒரு ஃபேன்ஸ் இருக்கானான்னு தெரியல. பட் அவங்க எப்படியுமே ஜாக்லின் சௌந்தர்யா ஒரு இடத்துல சேஃப் தான், இதை நம்ம பண்ணலான்ற மாதிரி இப்போ ஒரு குரூப்பும் புதுசா அவங்களோட இதுல இருந்தே கிளம்பி இருக்கு. காலையில தான் அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் நான் பார்த்தேன், எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. கடைசி நேரத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. அவரும் வந்து உள்ளார அப்படிதான் ஒரு கேம் பிளே பண்றாரு. இத்தனை நாளா அவரால வந்து ஜாக்லின் கூட சௌந்தர்யாவும் அந்த வீட்டுல இத்தனை நாளா இருக்காங்க. இவர் இந்த கோவா கேங்க வந்து திரும்ப ரீயூனியன் பண்ணி நினைச்சா எப்பயோ பண்ணிருக்கலாமே. டிடிஎஃப் நம்ம வின் பண்ணிட்டோம், ஃபைனலிஸ்ட் நம்ம ஆயிட்டோம். இனிமே ஃபைனலிஸ்டுக்கு வந்து ஓட்டு ரொம்ப முக்கியன்றதுனால அவர் திரும்ப அந்த ரீயூனியனுக்கு வரணும்ன்ற அவசியமே கிடையாது அவருக்கு. அப்ப இது எவ்வளவு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் இது அவர்கிட்ட. கரெக்ட் தான் மேம். இன்னொன்னு மேம், நம்ம வின்னர் குவாலிட்டிஸ்லயே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணாத வின்னர் வந்து நம்ம முத்து இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், இப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம். நான் நிறைய பேர் என்ன பண்ணி நம்ம பையனையும் ஒரு பேச்சாளராக்கி ஒரு அறிவுள்ளவன் ஆக்கணும், ஒரு சரியான மெசேஜ் மேம். இது மாதிரி வின்னர் எவனாச்சும் எந்த வின்னராச்சும் இது மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கானுங்களா? ஒரு நல்லபடியா இருக்கணும், இது பண்ணி இந்த கேமுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க எப்படின்னா இந்த மாதிரி கேமரா விளையாடணும் பிக் பாஸ்ல. ஆனா சொசைட்டிக்கு இவன மாதிரி இருக்கணும்டா, அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்போ ஒரு காசு இல்லாதவங்க கூட இந்த மாதிரி இருந்தா நம்ம முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு இமேஜை கொடுத்தனாலதான் முத்துக்குமரனுக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன் மேம். கண்டிப்பா 100% உண்மைதான் அது. இப்ப நாங்கதான் சொல்லிட்டோமே அவர் ட்ரெண்ட் செட்டருங்க எல்லாத்துலயுமே. நாட் ஓன்லி ஃபார் திஸ் கேம் பிளே பிபி அப்படின்னு கிடையாது. ஒரு மனுஷன் எனக்கெல்லாம் வந்து இப்பதான் நான் யோசிக்கிறேன், எனக்கும் முத்துக்கும் 10 வருஷம் இப்ப டிஃபரன்ஸ். இந்த ஏஜ்ல வந்து என்னால அந்த ஏஜ்ல வந்து நான் முத்து மாதிரி எல்லாம் கிடையாது சத்தியமா. ஏன் நான் இப்ப வரைக்குமே அப்படி கிடையாது. பட் இந்த சீசன் ஃபுல்லா நம்ம முத்துவோடைய அணுகுமுறை எல்லாம் பார்த்தா லைஃப்ல வந்து நம்ம எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கணும்ன்றது எனக்கே தோணுது. நாளா இப்பெல்லாம் உண்மையே ரொம்ப பக்குவமா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றேன்னா முத்துக்குமரன் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அன்னைக்கு நான் தீபக் அண்ணா கிட்ட சொல்ற மாதிரி அந்த டிசிப்ளின், டெக்கோரம், ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் எல்லாம் வந்து நம்ம தீபக் அண்ணா மாதிரி பண்ணணும்ன்றது என்னோட ஒரு எய்ம். நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். அதே மாதிரி முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது எப்படி வந்து நம்ம எப்படி அதை அணுகுறோன்றது வந்து ரொம்ப முக்கியம். அவங்கள பேச விட்டு அவங்களுடைய வார்த்தையில இருந்தே நம்ம பதில் எடுத்து சொல்லணும்ன்றத நான் முத்துக்குமரன்ட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது நிறைய விஷயம் இருக்கு அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. சீசன் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா 1 hour எபிசோட்லயும் முத்துவோட கிளிப்பிங் எல்லாம் கட் பண்ணி நான் பார்ப்பேன். கண்டிப்பா அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் என்னோட வாழ்க்கையில வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன். என்னால இன்னும் வந்து ஒரு நரேஷன் எல்லாம் பேச முடியாது, எனக்கு அவ்வளவு பேச வராது, பேச தெரியாது. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் முத்துக்கிட்ட இருந்து எடுத்து கத்துக்கிட்டு இனிமே அதை லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அது மாதிரி அவர் எல்லா விஷயத்திலுமே ட்ரெண்ட் செட்டர் தான் ப்ரோ. மேம் அல்டிமேட் மாதிரி வின்னருக்குலாம் ஒரு எபிசோடு வச்சானுங்களா மேம், அப்ப தெரியும் அதோட கெத்து என்னன்னு. ஏன்னா அப்படி ஒரு பெர்ஃபார்மர் மேம் அவரு. வின்னருக்கு கண்டிப்பா வைப்பாங்க கண்டிப்பா. ஆனா அது வந்து எவ்வளவு தூரம் பாசிபிலிட்டிஸ்ன்னு தெரியல. ஒன்ஸ் வின்னர்னா அவங்க வந்து திரும்ப அந்த பிபிக்கே வரக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் இருக்கு, ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா பிபிக்கு வந்தவங்க வந்து திரும்ப வரவே கூடாது. எனக்கு பிந்து மாதவி வந்து நம்ம சீசன்ல வந்தவங்க தான், சீசன் 1 or 2 வந்தவங்க. பட் அவங்க தெலுங்குக்கு போய் ஜெயிச்சுட்டே வந்தாங்க. அது மட்டும் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. ஒன்ஸ் ஒரு டைம் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் கழிச்சு. ஓ அப்படியா? எனக்கு அது தெரியல. நான் அது எவ்வளவு நாளா எனக்கு அது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. சீசன் 2ல கன்னடால இருந்துட்டு தமிழ்ல சீசன் 6ல இதுக்கு போனாங்க. 5 years கேப்ல எந்த சேனலுக்கும் போய்க்கலாம். இந்த ஐ மீன் கலந்துக்கலாம். பொன்னி அதே ரயான் தான் லாஸ்ட் வீக் செல்ஃபிஷ்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு முத்து ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல. இப்ப ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஓட்ஸ் அவங்க அம்மாலாம் அவ்வளவு சொல்லியும் போய் சேர்ந்துக்கிற யார் செல்ஃபிஷ்ங்க இங்க? அவரோட லைஃப் ஸ்டோரி சொல்லியிருப்பாரு முத்துக்குமரன். நினைச்சிருந்தா 2 பேரும் 25,000 சம்பளம்னா கூட தேவோட, பட் கமிட்மெண்ட்ஸ் இது அதுன்னு பல விஷயத்த சொல்லியிருப்பாரு. அப்படியாப்பட்ட ஒரு ஆளை வந்துட்டு செல்ஃபிஷ்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஓட்ஸ். அதான் சொல்றேன், அந்த தம்பி வந்து உண்மையிலேயே நான் சொல்றேன் ரொம்ப கிளவரா மூவ் பண்றாப்ல.
இவர் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், முத்து எல்லாரும் உள்ள வரும்போது எல்லாம் வந்திருந்தாருன்னா உண்மையிலே நம்மளுக்கு பயங்கரமான ஒரு காம்படிஷனா இருந்திருப்பாரு. அந்த இது மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு. ஆரி பாலா, அசீம் விக்ரமன் மாதிரி முத்துக்குமரன், ரயான்னு வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த பையன் நல்ல மூவ்ங்க. ஒரு வாரமே வந்து பயங்கரமான மூவ். இப்ப திரும்பி பாருங்க, பழைய ஃபர்ஸ்ட் வந்தாருல, ஃபர்ஸ்ட் வீக் வந்தாரே, கேர்ள்ஸ் கூட நல்லா ஆடுறது, பாடுறது, எல்லாரையும் என்டர்டெயின் பண்றது, அந்த ஜோனுக்கே இப்ப திரும்பி வந்துட்டாரு. வேற லெவல். அவரை மாதிரி வந்து ஸ்மார்ட்டா வந்து யாராலையுமே மூவ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. முத்துவுக்கு வந்து உழைப்பு இருக்கு, மத்த எல்லாத்தையும் இன்டெலிஜென்ஸா அவர் வந்து பண்ணாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவர் கொஞ்சம் கம்மி தான். பட் இவருக்கு வந்து அப்படி கிடையாது. இந்த வாரம் ஒருத்தவங்களை போட்டு அடின்னு அடிச்சு துவைச்சா கூட அடுத்த வாரமே போயிட்டு அவங்களோட நல்லா சேர்ந்து நல்லா கேம்பெயின் எல்லாம் பண்ணி ஓட்டெல்லாம் தனக்கு ஓட்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான சாமர்த்தியம் அவர்கிட்ட இருக்கு. வெல் அப்ரிஷியேட்டட் தான் அது. அந்த ஸ்மார்ட்டா தாங்க சொல்றேன். அது எத்திக்ஸ்க்கு ஒத்து வராது முத்து சொன்னாலே இந்த பிபி கேம்க்கு தேவைப்படுற ஸ்மார்ட்னஸ் தட் பாய் இஸ் ஹேவிங். கரெக்டா கொண்டு போய் கிணத்துல தள்ளிட்டு ஓடி வந்துருவான். அது நான் என்ன சொல்றேன் சிஸ்டர், அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்தா அவருமே அதை பண்ண மாட்டாரு. எத்திக்கலா எல்லாம் பண்ணிட்டு வருவாரு. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வெளியிலே யாரு 2 பேருக்கு வந்து நல்ல ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோடய டிராவல் பண்ணிட்டு வந்தாரு. டிடிஎஃப் வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அது அவருக்கு தேவைப்படல. பட் இப்ப ஃபைனலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் டிசைட் பண்ண போறது ஓட்டிங் தான். சோ அதனால அவர் வந்து திரும்ப அந்த பழைய மூவியை திரும்ப எடுத்துட்டாரு. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் மரியாதை இல்லை இல்லைங்களா? இப்போ ஓட்டு ஸ்பிளிட் ஆனா யாரோ ஒருத்தருக்கு அங்க டிராபேக் தானே அந்த குரூப்லயே. சோ இது வந்துட்டு பேக் ஸ்டாபிங் மாதிரி தானே போகுது கடைசியில. எத்திக்ஸ் இல்ல பட் ஸ்மார்ட்னஸ். இது எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியல. எத்திக்கலான ஸ்மார்ட் பிளே அப்படி பாத்துக்கங்க. அது எத்திக்கல் இல்ல, கன்னிங் கேம். கன்னிங் கேம் தான். பட் நம்ம பிபில பொறுத்த வரைக்கும் எதுங்க கன்னிங் கேம்? இது ஸ்ட்ராட்டஜின்னு வாங்க கேட்டா. பிபில இது ஸ்ட்ராட்டஜிம்பாங்க. நீங்களே சொல்லணும். இன்னைக்கு காலையில இருங்க விஷ்ணு விஜய் விஷ்ணு வந்திருக்காரு. எங்களுக்கு காட்டலையே. உனக்கு காட்டுதா ஐஎம்கே? யாரு? விஷ்ணு வந்து காமிச்சு விஷ்ணு வந்திருக்காராம். போட்டோம். வேற யாரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, அத சொல்லதான் வந்தீங்களா? இப்ப யாரும் ஏதோ பேசுறதுக்கு வந்து இன்னைக்கு காலையிலன்னு ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. பொண்ணு என்ன இறக்கிட்டு யாரும் விஷ்ணு வந்தாரு, கொடுங்க. இல்ல சிஸ்டர் போயிட்டாராம். சொல்லுங்க. அப்டேட் பண்ணிட்டாரு. அதெல்லாம் நம்பாதீங்க. என்னன்னு? அது எப்பயோ போட்டார். நான் அப்பவே ட்வீட் பார்த்துட்டு வந்துட்டேன். அது எப்பயோ போட்டார். நான் அப்பவே பார்த்துட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, நான் ஒன்னும் சொல்லல. நம்ம ஆக்சுவலா வேற ப்ரோமோ மட்டும் பார்த்துட்டு நமக்கு தெரியலாட்டி நான் கண்டிப்பா வந்து அப்பவே சொல்லி இருந்திருப்பேன். நமக்கு தான் தெரிஞ்சு போச்சுன்றதுனால தான் நாங்க சொல்லணும் சொல்லல, இல்லாட்டி அப்டேட் பண்ணிருப்பேன். இல்ல சொல்லுங்க சிஸ்டர். பொங்கல் சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? எனக்கு வந்து பொங்கல் கிடையாது ஆக்சுவலா. ஓகே. எங்களுக்கு கிறிஸ்மஸ். எனக்கு கிறிஸ்மஸ் தான். நீங்க எல்லாரும் பொங்கல் அமிச்சீங்கன்னா நான் சாப்பிடுவேன். சிஸ்டர் அப்பவே ப்ரோ வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டாரு. ஒரு நிமிஷம். எனக்கு இப்ப என்ன ஒரு பயம் ஆயிடுச்சுன்னா, நீங்க தமிழ் எல்லாம் வரும்போது நீங்க தமிழ் இன்னொருத்தர் இருப்பாரு, என்ன நேம் நீங்க சரியா ஞாபகம் இல்ல, பாஸ்கர் குமாரா, எம்எஸ் குமார். நீங்க எல்லாம் வர்றதே வந்து எதுக்குன்னா, ஏற்கனவே நீங்களே பயந்துதான் வருவீங்க. ஏற்கனவே எல்லாரும் பயந்துட்டு இருக்கிற நேரத்துல நீங்க வந்த உடனே எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, பொன்னி நம்ம திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சிஸ்டர் ப்ரோ வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டாரு சிஸ்டர். சோ கொஞ்சம் 70% கொஞ்சம் தைரியத்துலதான் இருக்கேன். அவ்வளவுதான். ஆனா இதுக்கப்புறம் எடுக்க கூடாது. இதுதான் கடைசி, அதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் அவர் எடுக்க கூடாது, அவ்வளவுதான். நீங்க இல்ல நீங்க இது எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்ற மாதிரி. ஐ மீன் குமரன் வந்து கரெக்டா இதுக்கப்புறம் இது பண்ணிடக்கூடாது, நல்லபடியா வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க அதை பாசிட்டிவா நினைச்சு பாருங்க. கண்டிப்பா நம்மளுக்கு பாசிட்டிவா நடக்கும். நம்ம எது ரொம்ப நெகட்டிவா ரீச் பண்றோமோ, அதான் நம்ம எதை ரொம்ப நெகட்டிவா ரீச் பண்றோமோ, எல்லாருமா சேர்ந்து எதை ரொம்ப நெகட்டிவா ரீச் பண்றோமோ, அது நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம், நினைச்சா இப்படிதான் நடக்கும்னு ஒரு வார்த்தை நம்மளே சொல்லுவோம். சோ அப்ப நம்ம நினைச்சதே அப்படி நடக்குதுன்னும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணா அதுவும் பாசிட்டிவா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? கண்டிப்பா சிஸ்டர். நல்ல வேலை முன்னாடியே தெரிஞ்சு சிஸ்டர். ப்ரோமோ பார்த்து எத்தனை பேருக்கு எனக்கும் உண்மையா நான் சொல்றேன், எனக்குமே இப்ப அந்த மாதிரி மனநிலை தான்.
இப்ப நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. நம்ம வந்து இந்த அளவுக்கு நல்லா அத பெருசா எடுத்துக்காம பேசிட்டு இருக்கோம். இது உண்மையிலேயே இந்த நான் தான் சொல்றேனே, எனக்கு இப்ப இப்போ அவ்வளவு நிறைய போனு, எத்தனை அவ்வளவு பேர் டிஎம், அவ்வளவு பயந்துருப்பாங்க மெசேஜ். சிஸ்டர், அந்த கிராமம் சைடு எல்லாம் சீரியஸா. இல்ல எப்படி பயந்துட்டு ஆமா. இருப்பாங்க. இப்போ ஆக்சுவலா நான் வந்து எங்க வீட்ல வந்து எங்க ஊர்ல வந்து இந்த ஓட் கேம்பெயின்லாம் நான் பண்ணிட்டு இருந்த டைம்ல இது வந்துட்டதுனால இப்ப எல்லாரும் எங்க ஊர்ல இருக்கவனுங்க எல்லாரும் என் பசங்க கேக்குறானுங்க, அக்கா இந்த ப்ரோமோ 3ல வந்து அவர் எடுக்கலையாமே, இப்ப நம்ம ஓட் எல்லாம் போட வேணாமான்னு கேட்டானுங்க. இப்ப நான் உங்கள்ட்ட பேசிக்கிட்டே எல்லாருக்கும் பதில் தான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப இப்ப உண்மையிலேயே நான் சொல்றேன், பிஆர் ஆச்சும் பரவாயில்லைங்க, காசெல்லாம் வாங்கின்னு பண்றாங்க, நம்ம இது எதுக்குப்பா உங்களையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு கன்வின்ஸ் சேனல் பண்ணும்போது வந்து சிஸ்டர் நம்ம உண்மையிலே எமோஷன்ல பயங்கரமா விளையாடுறாங்க சிஸ்டர். இது எல்லாமே இந்த 4 நாள் தாங்க. ஆக்சுவலா அவங்களுடைய மார்க்கெட்டிங்கும் இந்த 4 நாள் தானே. அதுக்கப்புறம் அவங்களுக்குமே பெருசா எதுவுமே கிடையாது இல்ல. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிபி கொண்டாட்டம்னு வைப்பாங்க. அதை கூட வந்து அப்ப பாக்குறதுக்கு பெருசா ஆட்கள் எல்லாம் இருக்க மாட்டாங்க. சோ இந்த 4 நாள்ல அவங்களால வந்து என்னென்ன மாதிரியான டிஆர்பி எல்லாம் வந்து ரேஞ்சஸ் அவங்களால கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அது அவ்வளவுதான். அது நீங்க அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நான் போன வாரமே சொன்னல, இதை விட இன்னும் அதிகமா நடக்கும் இந்த வாரம்ட்டு. இதெல்லாம் கம்மி தான். நாலாம் சீசன் 6ல இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. வீக்கெண்ட் எபிசோட் முடிச்சதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை எதுவுமே எங்களால பண்ணவே முடியல. எங்களால எந்த பக்கமும் நகரவே முடியல. அவ்வளவுதான் நடந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும் போது இது ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மியா தான் இப்ப போயிட்டு இருக்கு. சோ அதனால யாரும் பயப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். புரியுதுக்கா. இது விஷ்ணு வந்தாருன்னு சொன்னீங்களே, நான் ஒரு செகண்ட் நினைச்சேன் ஆப்போசிட் பார்ட்டில போய் பாலிடிக்ஸ் ஓட் கேம்பெயின் பண்ணுவாங்கல்ல, சரி அதுக்காக ஏதோ கேட்க வந்திருக்காரு, ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றது மாதிரி இருந்துச்சு. சரி என்னடா பாலிடிக்ஸ் இல்ல இல்ல அந்த அளவுக்கு ஆக்சுவலா போயிட்டாரா அப்படின்னு நினைச்சேன். இல்ல இல்ல அதுவும் ஒரு வகையான ஒரு ராஜதந்திரம் தான். ஆமா மேம். எங்க இதுலயே நிறைய இது பாத்துக்கேன். தலைவர் இதுலயே வந்து தலைவர் ஆப்போசிட் கேண்டிடேட்டே வந்து ஓட்டு போடுங்க. அப்ப அதெல்லாம் இப்ப நான் வருது எனக்கு. ஓ அந்த மாதிரி ஒரு கேம்பெயின் நாட்டுக்கு. அவ்வளவுதான். ரஞ்சித் பேசுங்க. ரஞ்சித் ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷனா? காலையில இருந்து ரஞ்சித் தான் நிறைய அப்டேட் கொடுத்தாரு. பேசுங்க. இல்லக்கா, அந்த எல்லாம் பயப்படுறாங்களக்கா, அதுக்கு இப்ப இன்ஸ்டாகிராம்ல ஒரு மீம்ஸ் ஒண்ணு பார்த்தேன். அதை அப்படியே கமெண்ட்ஸ்ல போட்டு விட்டுருக்கேன், அப்படியே பாருங்களேன். டிஎம் பண்ணிருக்கியா எனக்கு? இல்ல கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்கேன் பாருங்கக்கா. கமெண்ட்ல போட்டிருக்கியா? அதை வரேன். எனக்கு கமெண்ட் போய் பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்குடா, கஷ்டமா இருக்கு. வரேன் இது. அந்த பையனுக்கு பயம் இல்ல, அதுவாடா? ஆமாக்கா ஆமாக்கா, அதான் இன்னொரு மீம்ஸ் ஒண்ணு போட்டிருக்கானுங்க. இத அப்படியே அதை போட்டு வரேன், அப்படியே பாருங்களேன். அவனுக்கு பயம் இல்லைன்றதாக்கப்பட்டார்கள். அப்படி இல்ல, அவனுக்கு தாக்கப்பட்டார்கள். அத பாருங்க. அதான் சொல்றேன். இப்ப அவனுக்கு பயம் இல்லன்றதுதான் நமக்கு பயமா இருக்குது. இல்ல ஆக்சுவலா அடுத்தது பாருங்க. ஆக்சுவலா நான் செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு 30 செகண்ட் 60 செகண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். படுபாவிங்க 15 செகண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதுவே புளிய கரைச்சிட்டு. இல்ல எனக்கு அதுல என்ன இதா இருக்குனாக்கா, நம்ம வந்து 99% நெகட்டிவே பாக்கட்டும், ஆனா அந்த 1% உள்ள பாசிட்டிவ யோசிச்சு அவர் இறங்கியிருக்காரு பாருங்க. அதுல ஒரு சக்சஸ் ஆனா அது பெரிய பூம் தானே. அதுதான் அது நமக்கு தோணுதுடா. இல்ல எனக்கு வந்து எனக்கு வந்து அந்த சேனலோட விஷயம் எல்லாத்தையும் தாண்டி முத்து எப்படி எல்லாம் இது வரைக்கும் திங்க் பண்ணிருக்காங்க நான்லாம் யோசிச்சு பாத்திருக்கேன். நிறைய விஷயங்களை வந்து முத்துவோட திங்கிங்க நான் யோசிச்சு பாத்திருக்கேன். வெளியில இருந்துகிட்டு நாம எல்லாத்தையும் யோசிக்கிறது வேற. எனக்கு தோணுதுக்கா. ஏன்னா இப்ப இதே இடத்துல இப்ப ஜாக்லினும் இவங்க மத்த ஆளுங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத இப்ப மக்கள் பாப்பாங்க. இப்ப முத்து என்ன பண்றாரு அப்படிங்கறதையும் மக்கள் பாப்பாங்க. இதுக்கான ரீச் தான் அதிகமா இருக்குமோ? போட்டிருக்காங்க. ஆக்சுவலா எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எல்லாருமே போட்டிருக்காங்க ப்ரோமோ 3ல வந்து யூடியூப்ல வந்து அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு, முத்துவுக்காக ஃபேவரிங்கா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க. யூடியூப்ல இன்ஸ்டால எல்லாம் வந்து பயங்கரமா அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. சோ அதனால இது ஆக்சுவலா வந்து இதெல்லாம் சொல்றேன். எனக்கு இது யார் சொன்னாங்கன்னு இப்ப சரியா தெரியல. ஆனா இது வந்து இது சொன்னாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு நிகழ்வு நடக்கும். ரஞ்சித் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்பேஸ்லயே வந்து இது சொன்னாங்க. யார் சொன்னாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. இது யாரோ சொன்னாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு விஷயம். ஆமா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு விஷயம் முத்துவுக்கு நடக்கும். இத வச்சு
ஓட்டு வந்து பிச்சுக்கிட்டு போகும் முத்துவுக்குன்றத நம்ம ஸ்பேஸ்ல யாரோ பதிவு செஞ்சாங்க. எனக்கு அது யாருன்னு மட்டும்தான் இன்னும் ஞாபகம் வரல. ஏதோ ஒரு எப்பன்னு தான் நைட் எனக்கு சரியா அது ஸ்பேஸ்ல ஞாபகம் இல்ல. சிஸ்டர், நைட் ஸ்பேஸ்ல யாரோ சொன்னாங்க. பயங்கரமான ஓட்டு வித்தியாசத்துல வந்து முத்து ஜெயிப்பாரு அப்படின்றத யாரோ சொன்னாங்க நம்ம ஸ்பேஸ் ரிவ்யூவர்ஸா, நீ யாருன்னு சொல்ல தெரியல. இது ஜோ சார் தான் சொன்னாப்ல. ஜோ சார் தான் சொன்னாங்க. கரெக்டா தெரியுமா? இல்ல ஜோ கரெக்டா ஆமா தெரியுமா? ஆமா 45% ஓட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வித்தியாசத்துல அவர் எப்படி ஜெயிப்பாப்ல. சொன்னாருன்னா ஹியூஜ் மார்ஜின்ல எப்படி ஜெயிப்பாங்க. சொன்னாருன்னா செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. சொன்னாரு செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் உங்களுக்கு ஓட்டுல தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னாரு. ஆனா எனக்கு இன்னமும் தெரியல. ஜோ அண்ணன் தான் அது கரெக்டா சொன்னாரான்றது கூட எனக்கு தெரியல. செவ்வாய்க்கிழமையில வந்து முத்து ஒரு விஷயம் பண்ணுவாரு. அது வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப அந்த பழைய பாசிட்டிவான எல்லா கமெண்ட்ஸையும் நீங்க எல்லா இடத்துலயும் பாப்பீங்க. திரும்ப எல்லாருமே முத்துவுக்கு வந்து ஓட்டு பயங்கரமான லீடிங்ல அவர் வின் பண்ணுவாருன்றதை யாரோ சொன்னாங்க. பட் எனக்கு இப்பயும் அது ஜோ அண்ணன் தானான்றது எனக்கு கரெக்டா தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், எல்லாமே பாசிட்டிவா நடந்துச்சுன்னா சரிதான் மக்களே, யாரும் பயப்படாதீங்க. எனக்கு இன்னொரு விஷயமாவும் இத பாக்குறேன்க்கா பணப்பெட்டியை. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து சும்மாவே இருந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து நிறைய கருத்து உள்ள போயிருக்கு. ஒருவேளை பணப்பெட்டியும் சும்மாவே இருந்து எடுத்துட்டு போயிடக்கூடாது, பணம் ஏற விட்டு. ஏன்னா எப்படியும் முத்து எடுக்க மாட்டாங்க, இப்ப 2-3 பேர் எடுக்க மாட்டாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மத்தவங்க சும்மாவே இருந்து பணத்தை ஏற விட்டு பணத்தை ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம்னு பாக்குறாங்க. அப்படிங்கறது இவங்க 2-3 வாரமாவே பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள. இவ்வளவு பணம் வந்தா நான் எடுப்பேன், இவ்வளவு பணம் வந்தா நான் எடுப்பேன், அதை ஈஸியா அவங்க எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சேலஞ்சு கொடுத்திருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. தோத்துட்டா கூட சும்மா ஃபன் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி சப்பையா முடிச்சு விட்டாலும் முடிச்சு விட்டுருவானுங்க. இவங்க என்ன ஃபைனல் வீக் மாதிரி இல்ல, இன்னமும் மிட் வீக் இன்னும் வரையும் மிட் வீக் சொல்லுங்க ப்ரோ. இல்ல சப்பையனா எப்படி முடிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது? முத்து ரிஸ்க் எடுத்துட்டு வந்திருக்காரு. இல்ல ப்ரோ, இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். இப்ப வேற யாராவது எடுத்து ஓட்டுல வந்து லீஸ்டா இருக்கிறவங்க எடுத்துட்டாங்கன்னா ப்ரோ, அது உங்களுக்கு தோத்துட்டாங்கன்னா சொல்றேன். அதோட நீங்க அப்படியே வெளில போயிடுங்க. தோணும் ப்ரோ, இல்ல ப்ரோ, எண்ணங்கள் பல தோணும். இதுக்கு இந்த எண்ணங்கள் கேள்விகள் தோன்றதுக்கு தான் அவங்க சேனல் பண்றாங்க. ஆமா இல்ல ஆக்சுவலா ரஞ்சித், சும்மாவே கொடுக்க கூடாதுன்னு தோணுது எனக்கு தோணுது. நீங்க வந்து ஒரே ஒரு நிமிஷம், நீ ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஷேர் பண்ணதை விட இந்த செகண்ட் ஒன்னு போட்டிருக்க பத்தியா, அதெல்லாம் நீ முதல்ல ஷேர் பண்ணிருக்கணும். செமையா இருந்துச்சு, என்னால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. செகண்ட் தான் செமையா இருக்கு. அது அங்க போய் இன்ஸ்டால போயிட்டு இருக்கு. நான் வந்து நானும் எல்லா சோசியல் மீடியாலயும் ஓரளவுக்கு பாத்துட்டு இருக்கேன். நம்ம ஆட்கள் எல்லாமே இந்த அளவுக்கு பேசுறாங்களே அப்படின்னு. எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க, பிச்சுக்கிட்டு போகுது ரீல்ஸும் சரி, யூடியூப் கமெண்ட்ஸும் சரி. நம்ம முத்துக்காண்டி ஃபேவரா ஒரு பையன் பேசுறாப்புல, அவரு பேரு வந்து பிரதீப் ஆண்டனி அப்படின்னு பாத்திருக்கேன். என்ன சௌந்தர்யாவுக்கு ஃபேவரா வந்து பிக் பாஸ் ரியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், 2 பேருக்கு போட்டி. அவங்க வந்து சௌந்தர்யா தான் ஜெயிப்பாங்கன்னு அவங்க சொல்றாரு. இவரு வந்து சௌந்தர்யா மட்டும் ஜெயிச்சுட்டாங்கன்னா நான் என்னோட அக்கௌண்ட் வந்து எல்லாருமே பண்ணிருக்கானுங்கடா. எனக்கு தெரியல எத்தனை அக்கௌண்ட் ட்விட்டர்ல அடுத்த வாரம் இருக்கும் இல்லன்னே தெரியல. எல்லாருமே அதான் முத்துக்குமரன் தோத்துட்டா டீஆக்டிவேட் பண்ணிருக்கேன். சௌந்தர்யா வந்து ஜெயிச்சுட்டா டீஆக்டிவேட் பண்றேன். பாப்போம் எத்தனை அக்கௌண்ட் இனிமே இருக்கும் இருக்காதுன்றது. நம்ம இவரும் போட்டு கீரி ப்ரோவும் சொன்னாரு இது மாதிரி. எல்லாரும் தான் சொல்றாங்க, அதான் பாப்போமேன்ற. நானும் எத்தனை அக்கௌண்ட் இருக்கு இல்லன்றத பாப்போம் அடுத்த வாரம். ரஞ்சித் ப்ரோ, பொன்னி காலையில இருந்து எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லி ரொம்ப டயர்டா இருக்குதுங்க எனக்கு. ஏன்னா திரும்ப இப்ப நான் ரஞ்சித் ப்ரோட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப வந்து அந்த டாஸ்க் நடக்கும் போது டக்குன்னு வந்து 2 பேர் ஃபாஸ்டா வருவாங்க தெரியும், ரயானும் முத்துக்குமரனும் அங்க வந்து நிக்கிறதுக்கு வருவாங்க, ரைட்டா? இப்ப இன் கேஸ் முத்துக்குமரனுக்கு நிக்கிறதுக்கு முன்னாடி ரயான் போய் நின்று இந்த கேஷ் பாக்ஸை எடுத்துட்டா இப்ப மத்த எல்லாரும் முத்துவை பத்தி என்ன நினைப்பாங்க நீங்க சொல்லுங்க. இனிமே முத்து அது வந்து இனிமே அவருக்கு கேஷ் பாக்ஸ் தேவையில்லைங்கிறதுதான் நினைப்பாரு நான் நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்ப அந்த இடத்துல யார் வேணா வரலாம்னா முத்து மட்டும் போய் நின்று இருந்தா அது வேற விஷயம். இல்லை
இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இல்ல இருக்கு. ஃபர்ஸ்டே வந்து அனௌன்ஸ் பண்ணணும்ல, இல்ல ப்ரோ, யாரு போய் எடுக்க கேட்ட போறாங்க. கேள்வி வேற, நான் வேற அர்த்தத்துல கேக்குறேன். ஓகேங்களா? அந்த இல்ல இடத்துல சிஸ்டர், புரியுது ரயான் புரியுது. போய் நீங்க ரயான் நீங்க பேச்சு கேக்குறது புரியுது. அப்படி இருந்தா என்ன நினைப்பாங்கன்னா, இவரு வந்து கேம்ல வந்து இவரு ரயான் தான் பெஸ்ட் எப்பவுமே, முத்து அவரை முந்தவே முடியாதுன்னு அப்படி வந்திருக்கும். இததானே கேட்க வரீங்க? போன வாரம் டிடிஎஃப்ல ரயான் தான் சூப்பரா பண்ணிட்டாரு, முத்துக்குமரனை மட்டும்தான் ரோஸ்ட் பண்ணாங்க, அதுவும் பாயிண்ட் வராத கேமுக்கு. ரைட்டா? சரிக்கா, நான் இப்படி கேக்குறேன். அப்ப முத்து வந்து இதுல போய் இதுல அட்டெண்ட் பண்ணலன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? அதத்தான் ப்ரோ நான் கேக்குறேன், இப்படி திருப்பி கேக்குறேன். அததான் அவங்களும் கேக்குறாங்க. ஆக்சுவலா ரஞ்சித், அதாவது நானும் கேக்குறேன், முத்து என்ன பண்ணாலும் ஒரு எல்லாரும் நிமிஷம் கேட்பாங்க. ஒரு நிமிஷம். அவங்க கேக்குறத கரெக்டா கேட்டுக்க ரஞ்சித். அக்கா நீங்க அத சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா அவன் என்ன சொல்றான்றத பாத்துட்டு அப்புறம் சொல்லுங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு, அது லிசனருக்கும் அப்படியே மூவ் ஆகணும்ல. அதனால 2 பேர்ல ஒருத்தங்க கேட்டுருங்க, ஒருத்தங்க பேசுங்க. அதான்க்கா, அதான் நான் எப்படி அதை பாக்குறேன்னா, இப்ப முத்து வந்து அவங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனா முத்து போய் இதை ஃபர்ஸ்ட் இதை அட்டெம்ப்ட் பண்ணி இந்த 50,000 அவங்க ஜெயிக்கவே இல்லைன்னா இன்னும் கீழ்த்தரமா பேசுவாங்க முத்துவை. இப்ப நம்ம எப்படி சொல்றோம், 1-2 பேரை நான் பேரை சொல்ல விரும்பல, அவங்க 2 பேரும் வந்து இப்ப எப்படியும் போக மாட்டாங்க, அவங்களுக்கு பயம், ஏன்னா அவங்க போனா அவங்களால ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி முத்துவையும் பேசுவாங்க. ஆனா இப்ப ஒரு கேம்லயாவது இவர் போய் ஜெயிச்சிட்டாரு, இனிமே அந்த வார்த்தையை அவங்களால சொல்ல முடியாது. நீங்க முதல் சொன்னதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, அதுக்கு நான் கேக்குறேன், முத்து போய் தோத்துருவாரு அப்படிங்கறத 2வது வச்சுக்கலாம். அதே உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க முத்துவ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துட்டே வரீங்க. முத்து எப்பயுமே வெளியே நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை உள்ள ஒர்க் அவுட் பண்ணுவாரு. ரைட்டுங்களா? ஓகேங்களா? அப்படி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் அங்க தோக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா அதுல முயற்சியே எடுத்திருக்க மாட்டார். மொதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவரு நேத்து நைட்டு கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களையும் பாராட்டி இருக்காரு. ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் நீங்க வந்து ஒருத்தவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா அது உங்களோட விஷஸ். ஆனா நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து கியூட்டா காமிக்கிறாங்க அப்படின்னா அதை ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிக்கலாம், ஒருத்தவங்க அமைதியா உட்கார்ந்து பேசுறாங்க அதை ஒருத்தவங்க பிடிச்சிக்கலாம், அது அவங்கவுங்க விஷஸ். அதை பொறுத்து ஓட்டு போடலாம். ஆனால் என்ன பொறுத்த மட்டுக்கும் மக்கள் என்கிட்ட நிறைய எதிர்பார்க்கறாங்க, நான் விளையாடணும், நான் இங்க இருக்கிற வரை மக்களுக்கு நிறைய செய்யணும், நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேங்கிறது அவர் நேத்து கூட ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? மக்களா பார்த்து என்னைய வெளியே அனுப்பா மொழியே நான் போக மாட்டேங்கிறதையும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு நேத்து நைட்டு. அதுக்கப்புறம் கேமராலே வந்து ஓட்டு கேட்டிருக்காரு. அப்ப ஒரு மனிதன் ஓட்டு கேட்டு என்னை உள்ள வைக்கிறதுக்கு தான் ஓட்டு கேட்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் போய் இந்த கேமை எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த கேம்னால நம்ம வெளியே போறதுங்கிறது இருக்காது. ரைட்டுங்களா? 2வது அவர் காலையில அவர் செய்யக்கூடிய எக்ஸசைஸ நீங்க பாத்துட்டீங்கன்னு தெரியும், நான் நோட் பண்ணிருக்கேன். கந்தாகரமா கதிவேற அந்த இது ஸ்லோகத்தெல்லாம் சொல்லிட்டே தான் ஓடுவாரு, டைம் பிக்ஸ் பண்ணி சில நேரம் ஓடுவாரு. சோ அவருக்கு அவர் மேல நல்ல கான்பிடன்ட் இருக்கு. ஓகேங்களா? அந்த நம்பிக்கையை நம்ம வெளியே இருக்கிறவங்க இன்னும் அதிகமா அவருக்கு கொடுக்கணும். அது வந்து கடவுள் மூலமா அவங்களுக்கு காமிப்பாங்க. அக்கா ஆக்சுவலா இது நீங்க வந்து சொல்ல வேண்டியது ரஞ்சித்தை விட ஆஷிக்கு அபியாக்கா எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு தான். ரஞ்சித்தும் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவா தான் அதை கொண்டு போறாப்புல, பாசிட்டிவா தான் பேசிட்டு இருந்தான். அவங்க 2 பேரும் தான் கொஞ்சம் ரொம்ப எமோஷனலா ஆயிட்டு, ஐ மீன் எல்லாருக்கும் ஒரு வகையான பயம் வந்து போச்சு. வேற எதுவும் இல்ல, இந்த மாதிரி அடுத்த ஸ்மார்ட் பண்றதுக்கு. இதுல இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப 50,000 ரூபாய்க்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அது இந்த மாதிரி ஒரு செகண்ட். இப்ப 2 லட்சம் ரூபாய்க்கான செகண்ட் என்னங்கிறத நாளைக்கு பார்த்தாதான் நமக்கு புரியும். அப்பதான் மக்களுக்கும் அது புரியும். இப்ப அது பாசிபிளான டைமுக்குள்ள கொடுக்குறாங்களா இல்ல பாசிபிள் இல்லாத டைமுக்குள்ள கொடுக்குறாங்களா? இப்ப எனக்கு தெரிஞ்சு பாசிபிள்னு ஒரு விஷயம் இருந்தா அது எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி கண்டிப்பா அது முத்து அட்டெண்ட் பண்ணுவாப்ல. அது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொல்லி ரயான் எடுத்தாதுன்னு சொல்லி ட்வீட் போட்டாங்க. ஓகேங்களா? ஆமா ஆமா, அது எனக்கு தெரிஞ்சு அதை எப்படி முத்து விட்டு கொடுத்துருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் இதுல ஒருத்தர் யாரு போய் இந்த கேம் ஆட போறாங்களோ அவங்க ஃபர்ஸ்டே அனௌன்ஸ் பண்ணிடணும். இன்னைக்கு இதுல வந்து முத்து உடனே ஓடி போய் நின்று கை தூக்கிட்டாப்புல, அப்பயே ரயான் வந்தாப்புல.
அதனால ரயானுக்கு நாளைக்கு விட்டு கொடுத்துருப்பாரு. நாளைக்கும் இதே மாதிரி ஈஸியா போகுதா இல்ல டஃபஸ்டா இருக்கா அப்படிங்கிறத முத்து நாளைக்கு அனலைஸ் பண்ணி அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் வைக்கக்கூடிய பணம் இருக்கு பாருங்க, அப்பதான் நீங்க சொல்றது இருக்கு. அவர் என்ன யோசிக்க போறாரு, இந்த ரயானோட ஈகோ கிளாஸ்ல இவரும் போய் அட்டன் பண்ண போறாரா, அது பாசிபிள் இருக்கா இல்லையாங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருவாரு. பாசிபிள் இல்லைன்னா அவர் கண்டிப்பா பண்ண மாட்டாரு. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, ராணுவுக்கு ஒரு வாட்டி 5 லிட்டர் தண்ணி கொடுத்தாங்க தெரியுமா? அப்பவே அவர் சொன்னாரு இது பாசிபிளே கிடையாது, இதை பண்ணவே முடியாதுன்னு. டாஸ்க் அந்த இது அனௌன்ஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கும் பொழுதே சொன்னாரு இது பாசிபிளே கிடையாது, என்ன ரெக்கார்டே என்னமோ பண்ணவங்களே இவ்வளவுதான் அப்படிங்கறத அவர் அப்பவே சொன்னார், உள்ளுக்குள்ளேயே சொன்னாரு. சான்ஸே கிடையாது, 2 லிட்டர் 3 லிட்டர்னா குடிக்கலாம், 5 லிட்டர் குடிக்கவே முடியாது அப்படிங்கிறத. அது மாதிரி பாசிபிள் இல்லாத ஒரு விஷயத்த அவர் அக்செப்ட் பண்ணி வெளியே போற அளவுக்கு அவர் முட்டாள் கிடையாது. ஏன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் தான் அதுவும் நானும் சொல்றேன். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், வெளியில நடக்கிறத அவர் உள்ளுக்குள்ள இருந்தே அவரை சொல்லக்கூடிய ஆள் தான் அவரு. அந்த அளவுக்கு ஒரு பிரெயின் உள்ளவரு. இது நடக்கவே நடக்காது. ஒரே நிமிஷம் பாலாஜி ப்ரோ வந்து ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு, முக்கியமா சொல்ல வராரான்னு பாப்போம். ஒரு நிமிஷம் இருங்க, பாலாஜி ப்ரோ பேசுங்க. எனக்கு வந்து அவர் ஏன் சூஸ் பண்ணாரு அப்படின்றது தெரியல. எனக்கு நான் உச்சகட்ட கோவத்துல இருக்கேன். ஓகே, வந்து அந்த நேத்தி வந்து டாஸ்கை ஃபினிஷ் பண்ணிட்டாரு, பட் நெக் ஆஃப் த மூமெண்ட்னு கேள்விப்பட்டேன். அது எனக்கு தெரியல என்னன்றது. இன்னைக்கு வந்து காலைல ரயான், ஓகே, அண்ட் இதுக்கு மேல அவர் சூஸ் பண்றாரா என்னன்றத பார்க்கணும். பட் அதை சூஸ் பண்ணி விளையாடினார்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து பயங்கர கான்ட்ரடிக்டிங் ஆகுது. எங்க கான்ட்ரடிக்டிங் ஆகுதுன்னா, அவர் தான் உள்ள சொல்றாரு நான் பெட்டிக்கு போக மாட்டேன், ஐ வில் வெயிட் ஃபார் பீப்புள் ஓட்ஸ்ன்றாரு. ஓகேவா, சரி, ஒரு டாஸ்க் விளையாடிட்டீங்க, ஒரு கேம் முடிச்சிட்டீங்க, அண்ட் அதுவே அவர் பண்ணியிருக்க கூடாதுன்றது என்னோட பாயிண்ட். அதையும் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல பண்ணாம இருக்கணும். பண்ணாருன்னா எனக்கு அங்கதான் வந்து பி மோர் என்ன சொல்றது, இதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. நான் வந்து இது வந்து ப்ராபப்ளி வில் பிளேம் ஆன் ஹிம் ஒன்லி. அப்படிதான் எனக்கு தோணும். ஓகேவா, ஆஸ் அ வியூவரா நீங்க என்னதான் உங்க மனசுல என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஓகே, அவருக்கு உள்ள அவ்வளவு இன்புட்ஸ் போயிருக்கு. ஹீ நோஸ் தெர் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபேன் பேஸ், எல்லாரும் அவரை வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்ற போது இந்த மாதிரி ஒரு டெசிஷன் அவர் எடுக்கக்கூடாது. ஓகே, அவருக்காக இங்க சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க ஹி நோஸ் அபவுட் த கேம். எத்தனை பேருக்கு எவ்வளவு இது வந்திருக்கும், எத்தனை பேர் எவ்வளவு கோ த்ரூ பண்றாங்கன்றதும் கிளீனா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டெசிஷன் ஏன் எடுக்கிறாருன்றது எனக்கு புரியல. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது நேற்று வந்து நெக் ஆஃப் த மூமெண்ட், இன்னைக்கு ரயாந்த் எப்படின்றது தெரியல. இதை பார்த்துட்டு இதுக்கு மேல அவர் டிசைட் பண்ணாருன்னா ஐ டோன்ட் நோ வாட் டு சே. இப்ப எனக்கு இன்னொன்னு தோணுதுக்கா, நான் இப்ப இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு ஷோ ஆகும். அப்ப இன்னைக்கு நடக்கிறதுல ரயான் 2 லட்சம் ஜெயிச்சுட்டாங்கிற நியூஸ் தான் அப்டேட் ஆயிருக்கு. வேற யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நான் இன்னொரு வாட்டி அந்த சான்ஸ் வந்திருக்காதோன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு வந்து மிட்வீக் எவிக்ஷன் அங்க இருக்கும்ல. ஐயா, மிட்வீக் எவிக்ஷன் புதன்கிழமை இந்த பொட்டி எடுக்கிறது ஐயா கடைசியில 5 பேர் தான். என்ன இது வந்து 6 பேர் இருக்காங்க ப்ரோ. அதுதாங்க, பெட்டி யாராவது ஒருத்தங்க எடுத்தாங்கன்னா 5 பேர் தான். ஓகேவா, பொட்டி எடுக்கலன்னா தான். பொட்டி எடுக்கிறது இது வரைக்கும் 2 பெட்டி தான் போயிருக்கு, இன்னும் இருக்கு, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா, அப்ப மிட்வீக் எவிக்ஷன் எல்லா சீசன்லயுமே வச்சிருக்காங்களே ஃபைனல் வீக்ல. வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப இந்த வாட்டி இது வந்து எடுத்துட்டாங்கன்னா மிட்வீக் எவிக்ஷன் வைக்க வேண்டிய நீட் இருக்காது. அதனாலதான் பொட்டியை கடைசி நாள் 6 பேரோட கொண்டு வராங்க. ஓகேவா, அப்ப சரி, இப்ப நான் இன்னொன்னு கேட்க, அப்ப இவங்க 3 பேரும் போகாம பெட்டிக்கு 4 பேரும் இவங்க பெட்டிக்கே போகாம இவங்க கடைசி வரையும் வந்துருவாங்களா அப்படின்னு விட மாட்டாங்கல்ல சேனல் சைட்ல இருந்து? என்ன வைப்பாங்க என்ன. ஆனா நீங்க ஒரு பாயிண்ட் யோசிங்க, அது ஒரு 10 லட்சம் போகுது அப்படின்ற போது கண்டிப்பா அத போய் எடுக்கிறவங்க இருப்பாங்க, திரும்பி வராம நிக்கிறதுக்கு நிப்பாங்க ஆளுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொன்னுமே 2 லட்சம் உடனே ஜம்ப் ஆனதுமே 1 லட்சம் ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்க போல, அதை யாரும் எடுக்காம இருந்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. திருப்பி 2 லட்சம் வச்சு இதே சேலஞ்சுங்கிறப்ப போய் எடுத்திருப்பாங்களோன்னு தோணுது. அப்படியும் இருக்க சான்ஸ் இருக்கோ? ஆனா வந்து நம்ம 60 meters 15 secondsன்றது ரொம்ப கம்மி. அதை அட்டெம்ப்டே பண்ணிருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரிஸ்க். அவர் அந்த நெக் ஆஃப் தி மொமெண்ட்ல உள்ள வரலன்னா இல்ல ஹெவி ரிஸ்க், அது ரொம்ப ரிஸ்க். ஆமா பாலாஜி ப்ரோ கேக்குதா?
கேக்குது சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாதிரி இதை எடுத்திருக்க வேணாம் ப்ரோ. ஆனா எடுத்ததுமே இப்ப ஆக்டர்ஸ் முதற்கொண்டு நிறைய பேர் ஃபயர் விட்டு போடுறாங்க. செம பூஸ்டா இருக்கு. நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு. போய் யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன். ஆக்சுவலா ரொம்ப பெரிய ரிஸ்க் கார்த்தி இல்ல. கார்த்தி தைரியத்துக்கும் கார்த்தி முட்டாள்தனத்துக்கும் தானே ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆமா நீங்க ஆமா அதை குளோரிஃபை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அது ரொம்ப பெரிய இல்ல ரிஸ்க். அதுதான் எனக்கெல்லாம் நான் சொல்றேன். பயமாயிடுச்சு. நீங்க வந்து நீங்க உங்க எனக்கெல்லாம் தைரியத்தை பயமாயிடுச்சு. பாராட்டும் போது உங்களை நம்பி இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி வெளில இது கரெக்ட் பண்றாங்கன்ற போது அவங்களோட கரெக்ட் நம்பிக்கையை நீங்க புட்டாணி பண்ணி தானே போறீங்க. அப்படிதான் கரெக்ட் எனக்கு ப்ரோ. தோணுது அது. ப்ரோ நமக்கே அந்த ஹார்ட் பிரேக்கிங்கா தான் இருக்கு பாக்குறப்போ. ரொம்ப பயமா இருக்கு. இது அந்த வேணாம் காலர் நீங்க டாஸ்க் மாதிரி நேத்து என்ன வரைக்கும் ஒண்ணு பண்றது? சொல்றீங்க. நேத்து சாரி. வரைக்கும் இருங்க பாலாஜி ப்ரோ பேசிக்கிட்டோம். இல்ல நேத்து வரைக்கும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஆஹ், ஆஹ், என்ன தீர்ப்பா இருந்தாலும் மக்களை இருந்து பாக்குறேன் அப்படின்ற போது இந்த பணத்துக்காக ஏன் ஓடுறீங்க? நீங்க கேமர்ன்ற போது நீங்க ஓடாதீங்க. நீங்க மக்களை ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க ஓகே, நீங்க எல்லாமே ஓகே. நீங்க நேத்தி நைட் லைவ்ல கூட நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. நான் வந்து மக்களோட தீர்ப்பு என்னவோ அதை எடுத்துக்கிறேன்றீங்க. அப்ப நில்லுங்க. எதுக்கு போறீங்க நீங்க? எனக்கு சி ஒரு ஒரே ஒரு சிம்பிள்ங்க. நீங்க 60 மீட்டருங்க போய் பொட்டி எடுத்து க்ளோஸ் பண்ணி திருப்பி வரணும். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிருந்ததுன்னா நேத்தி அவர் உள்ள வந்திருக்க முடியாது. ப்ரோ அந்த எனக்கு என்னமோ சுச்சுவேஷன் தான். அவர் பணத்துக்காக போன மாதிரி தெரியல நான் ப்ரோ. ஒரு இன்னொரு இதையும் டாஸ்கா தான் யோசிக்கிறேன் அதை ப்ரோ. பார்த்து போயிருக்காருன்னு தோணுது. எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே அது பண்ணக்கூடாது. அதான் அதேதான் ப்ரோ. நான் இன்னும் அதை தான் நானும் பாக்குறேன். இப்ப நேத்து வரைக்கும் இப்ப நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், முத்துக்குமரன் வந்து எஃபெக்ட் போட்டாரு, அதை வந்து ரவீந்திரன் சார் வந்து கெடுக்க பாக்குறாரு அப்படிங்கிற டாக்கு தான் ஒரு 2-3 நாளாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன டாக்கா இந்த மாறி இருக்கு, அதுதான்டா அவர் நானும் ஒரு சொல்லிட்டு இருக்கேன். எஃபெக்ட். ஆக்சுவலா நீங்க எல்லாருமே வர்றதுக்கு முன்னாடி ஆஷிகா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இதைதான் நான் ரொம்ப ட்ரை பண்ண சொல்றதுக்கு.